Allah, the most merciful and the most beneficial. Esteemed guests, members of the Undergraduate Association Akarepattu, and my dear brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, and a very good morning to all of you. We warmly welcome you to today's event organized to introduce the various courses available for enrollment. First and foremost, my dear brothers and sisters, let us extend a heartfelt congratulations to the all students who have excelled in their advanced level examination of 2023. You have successfully navigated a significant milestone and now a world of opportunities awaits you. Are you excited yet perhaps a little unsure about the next step? Confused about selecting the right course based on your Z score? Fear not, we are here to assist you. This session aims to provide comprehensive information on the numerous opportunities and degree programs available to you based on your results. So, my dear brothers and sisters, make sure to take the most of today's session. Without further delay, let's dive into today's agenda. To introduce UGA and share its remarkable journey, I would like to invite Brother Muhammad Mubin, the TechWing representative specializing in engineering technology from the University of Jaffna. He will take over the session from here. Brother, over to you. Okay, thank you. Thank you very much. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. பேசுறேன் கேக்குதானே? Mom, Kevin. Right. First of all, எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க. அது சந்தோஷம். அண்ட் நான் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பர்சனலாக பார்த்தேன். உங்களோட எல்லா ரிசல்ட்ஸையும் நான் பர்சனலாக பார்த்தேன். கடை சந்தோஷம் இருந்துச்சு. அந்த எனக்கு நிறைய பேர் பர்சனல் விஷயங்கள் கேட்டீங்க. என்ன மாதிரி எனக்கு கோர்ஸ் கிடைக்குமா, எப்படி அப்ளை பண்ற அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லாம இந்த செஷன் இருக்க போதும். உகா பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமெண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தேன். இது எல்லாரும் தெரிஞ்சாக்க ரைட். இருந்தாலும் நான் சொல்றேன், இப்படிதான் அக்கரைப்பத்து இளமணி பட்டப்பயிலும் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களோட அமைப்பு, நாங்கள் ஒரு அக்கரைப்பத்துல ஒரு சொசைட்டி வந்து ரன் பண்றோம். அதுல எல்லா ஸ்ட்ரீம்லயும் எல்லா யூனிவர்சிட்டியில போனாக்களும் எழுதியிருக்காங்க. அதுல நிறைய பல்வேறுபட்ட கோர்ஸ்களுக்கு போனாக்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஏ லெவல் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ஓ லெவல் பிள்ளைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியலை செஞ்சிருக்கோம். அதாவது படிப்பு சார்ந்த உதவியலை நாங்கள் செஞ்சிருக்கோம். ரைட், நம்ம அப்படி செஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கேட்ட நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது வழங்குதுன்னு. ரைட், ஓகே. நான் பேசுறது பிரச்சனை இதா அடைக்குதா இல்லையே? ஐஷன் இல்ல ரைட். ஓகே. அப்ப எனக்கு கேட்ட நிறைய பேர் விஷயம், நான் இப்போ எனக்கு மைனஸ்ல இருக்குது. எனக்கு 3 இயர்ஸ் தான் வந்துருக்குது. நான் அப்ளை பண்ணலாமா, எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமா, அது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எடுக்கக்கூடிய கோர்ஸுக்குள்ள போகாம முக்கியமான மெயின் விஷயங்களை சொல்லிட்டு கோர்சஸுக்குள்ள போகலாம்னு முடிவெடுத்தேன். ரைட், அதுக்காக தான் இந்த ஸ்லைடை நான் கிரியேட் பண்ணேன். நல்லா தெரிஞ்சு வருவோம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம்னு பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் 3 பாடத்துல உங்களுக்கு எஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? 2 இயர்ஸ் எஃப் வேண்டா அப்ளை பண்ண ஷூர் ஆகலாம். 3 இயர்ஸ் வேண்டா ஓகே, நீங்க அப்ளை பண்ணலாம். என்ன ஸ்ட்ரீம் வேண்டாம் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது இந்த ஜென்ரல் நாலேஜ் சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு உங்களுக்கு.
நடந்திருக்கும். அதுல நீங்க 30க்கு குறை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டான். ஆனா அப்ளை பண்ண 7 ஆண்டு இல்ல, யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண 7 ஆண்டு இல்ல, உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்ன விஷயம் நீங்க அடுத்த டைம் அவங்களுக்கு 30க்கு மேல எழுதி நீங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணாங்க உங்களை. அதாவது இப்ப 30க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிக்கணும் அந்த ஜெனரல் டெஸ்ட்ல, ஐக்யூல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனா அப்ளை பண்ண 7 ஆண்டு இல்ல, 30க்கு கீழே குறை எடுத்து அப்ளை பண்ண 7 ஆண்டு இல்ல, அப்ளை பண்ணலாம், அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்படித்தான் ரைட். அதே மாதிரி சர்ச் ஸ்கோரும் சர்ச் ஸ்கோர் மூலம் பல்கலைக்கழகம் வாய்ப்பு அதிகரிக்கும். என்ன விஷயம்டா, நீங்க நிறைய சர்ச் ஸ்கோர் வச்சிருந்தா, அதாவது சர்ச் ஸ்கோர் 2 அப்படி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஷோரா உங்களுக்கு மேலுக்கு யூனிவர்சிட்டி கோர்சஸ் தான் கிடைக்கும். ரைட். குறைய சர்ச் ஸ்கோர் வச்சுக்கிட்ட வாய்ப்புகள் குறையும். கிடைக்க மாட்டாண்டு இல்ல, வாய்ப்புகள் குறையோ, அவ்வளவுதான். ரைட். மைனஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா வாய்ப்புகள் குறையும். அதாவது இது சரி. என்ன இப்ப இவ்வளவு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். இப்ப பிரைவேட் கேண்டிடேட்னா நீங்க ஸ்கூல்ல இப்ப நீங்க இப்ப எழுதின ஸ்கூல்ல ஒரு லீவிங் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கணும். இந்த யூனிகோட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அதுல தெரிஞ்சிருக்கும். யூனிகோடா இப்ப நீங்க உங்களுக்கு விருப்பமான கோர்சஸை உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் ஆர்டர்ல நீங்க எழுதி சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதில் போட்டிங்க இவ்வளவு திங்ஸ் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வரக்கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட நினைக்கிறேன் இன்றைக்கு 12 நினைக்கிறேன். இன்றைக்கு நினைக்கிறேன் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் போகும். ஏன்டா அப்படித்தான் தகவல் வந்துச்சு. ஸோ ஆகினா உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். பர்சனல் ஃபோன் நம்பர், இங்கே பாப்போட ஃபோன் நம்பர் இல்லாட்டி காக்கோட ஃபோன் நம்பர் கொடுக்காம உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், ஒன் ஃபோன் நம்பர், ஒர்க் பண்ற ஃபோன் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா கடும் பெட்டர் ஆகிக்கும். அண்ட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ரைட். அண்ட் இமெயில் அட்ரஸ் கொஞ்சம் ஒஃபிஷியலாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏனண்டா இப்போ சப்போஸ் நீங்கள் யூனிவர்சிட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தா லைஃப்ல உங்களோட இமெயில் அட்ரஸ் அதான் தான் நிற்கும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸை கொஞ்சம் ஒஃபிஷியலாக வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அதுல நிறைய விஷயங்கள் அது தெரியுது. இப்போ நம்ம ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் போகல சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ நீங்க நிறைய விஷயங்களை சைன்இன் பண்ணி வச்சிருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்களா, உங்களால இப்போ அதுக்குள்ள நிறைய மெசேஜ் நம்ம இன்பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாம ஸோ கொஞ்சம் ஒஃபீஷியலா உங்களோட மெயிலை நீங்க ஹேண்டில் பண்றது பெட்டர். ரிசல்ட் ஷீட் நீங்க ஸ்கூல்ல ஏலெவல் சீட் பண்ண ஷுவர் எடுத்து ரிசல்ட் ஷீட்டை இன்னும் எடுக்க தயவு செஞ்சு போய் எடுத்துக்கொள்ளுவோம். ஏலெவல் சீட் நீங்க ஸ்கூல்ல நீங்க எழுதிருந்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் நேரம் வந்திருக்க மாட்டா ரிசல்ட் ஷீட். ஸோ எதுக்கும் போய் கேளுங்க, வந்திருக்க மாட்டா. ஆனால் நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண அதை சர்டிஃபை பண்ணணும் இப்போதைக்கு. மற்றது இப்போ நீங்க பிரைவேட் கேண்டிடேட்டா donet.lk அப்படின்னு சொல்லி வெப்சைட்ல நீங்க போய் அந்த ரிக்வஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அதுல போய் பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி ஸ்கூல் டீடைல்ஸ் நீங்க ஸ்கூலுக்கு எப்ப சேர்ந்து எப்ப லீவ் ஆனேன் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் வெளியே எடுத்து போவோம். அந்த அட்மிஷன்ல தேவைப்படும். ரைட். லிவிங் சர்டிஃபிகேட் சரியாச்சு. ரைட். இப்போ இந்த ஐலண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வரும். ஏன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் ஐலண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இது எக்ஸ்ட்ராவா, இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எக்ஸ்ட்ரா கலர் போட்டியதுக்காக எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டிய விஷயத்துக்காக தான் இதையும் நீங்க எடுத்துட்டு போக மாட்டேன். இல்லை அவசியம் இல்லை. உங்களுடைய இருந்துச்சுன்னா இது அதை வச்சு என்ன செய்யலாம் சில போறோம், அவ்வளவுதான். ஓகே. ஐலண்ட் சர்டிஃபிகேட் வந்துகிட்டு நான் எனக்கு அதை பத்தின விஷயம் தெரியும். ஒரு ஆள் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அதை யூஸ் பண்ணி போயிருந்தேன். ஸோ அவர்கிட்ட நான் நேற்று கேட்ட விஷயத்த நான் சொல்லுவேன். எப்படின்னா ஐலண்ட் சர்டிஃபிகேட் வந்துகிட்டு எப்படி இருக்க மாட்டா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். என்ன இதுல இல்ல, நான் ஆல்ரெடி கிழிச்சு எடுத்துட்டேன். இந்த புக் ஒன்று அந்த புக்ல நான் கிழிச்சு எடுத்துட்டேன். வயலட் கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த புக்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஐலண்ட் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிளேஸ் 1 2 3 பிளேஸ் 1 2 3 இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டை கொப்பி எடுத்து பிரின்சிபல்கிட்ட சர்டிஃபை பண்ணி அதில் கொப்பியை தான் நீங்க அனுப்ப போறீங்க அந்த ஃபார்மோட ஃபில் பண்ணி. ரைட். இப்போ உங்களுக்கு ஷுவரா அவர் நான் கேட்ட அந்த போயிட்டு கேட்டபடி
மெசேஜ் வந்து அவர் அந்த பர்த்டே கேட்ட விஷயம் வந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி அனுப்பினீங்களா போஸ்ட் பண்ணீங்களா எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் உங்களுக்கு ரிசர்ச் ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் வந்தது பிறகு தான் உங்களை இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. யூஜிசியால இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதில் இன்டர்வியூ கால் பண்ணப்ப இன்டர்வியூண்டா கொஷின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க பிசிக்கலா போக வேண்டி வரும். கொழம்புக்கு பிசிக்கலா போக வேண்டி வரும். போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுல இப்ப எத்தனை சர்டிஃபிகேட் இருந்தாலும் பிரச்சனை 0.2 கிட்ட கூடுமா. ஆனா அவங்க ஜஸ்ட் ஸ்கோரும் கூட்டுவாங்க. அதே மாதிரி ரேங்கும் வைப்பாங்க. இப்ப நீங்க மட்டும் அப்ளை பண்ண போறீங்க ஐலேண்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க மட்டும் அப்ளை பண்ண போறீங்க. இப்ப எல்லா இடத்துல இருந்தும் சரி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில உங்களையும் ரேங்க் பண்ணுவாங்க. சார் ஸ்கோரும் கூடும், அதே மாதிரி ரேங்கும் பண்ணுவாங்க. டாப் 5 வந்துச்சாண்டா உங்களுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்குமா. உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க அடுத்த கோர்சஸுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரைட். இதுல ஒரு டவுட் கேட்டுச்சு ஐலண்ட் சர்டிஃபிகேட்டை பத்தி. கிளியர் ஆகுது. டவுட் என்ன கேளுங்க. ஓகே. மெத்தட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன். இது வந்துகிட்டு உங்களோட புக்லயே ஆல்ரெடி நான் ஓகே ரைட். உங்களோட புக்லயே நான் வந்துகிட்டு இந்த புக் எல்லா விஷயம் இருக்குது. அதாவது பிக்சர்ஸோட எல்லாம் போட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 125. ஸோ நீங்க அதில் போய் செக் பண்றோன்னா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா நம்மளோட ஸ்பீச் டோக் வந்து இதை பத்தினது இல்லை. ஸோ இதை பத்தி எடுத்துட்டு போனோம்டா டைம் போய்த்திரும். ஸோ நீங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட்டோட வாங்க, போட்டோஸ் எல்லாம் போட்டு தமிழ் புக் இங்கிலீஷ் புக் இருக்குது, எல்லா விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதை கொஞ்சம் பாய்ச்சிக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. இப்போ நாம கோர்சஸுக்கு வருவோம். மெயின் கோர்சஸ். ரைட். இடியில இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம். அதுல அதை எடுத்தாக்களுக்கு 8 யூனிவர்சிட்டி அவைலபிள் இருக்கு. ரைட். அதுல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு கோர்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு கோர்சஸ் இருக்கு. 4 வருஷம் கோர்ஸ். ரைட். அதுல இன்ஜினியரிங் டெக்னாலஜி சொல்லி வரும். ஸ்பெஷலைசேஷன் நீங்க 4வது வருஷம் ஸ்பெஷலைசேஷன் செய்வி. ஸோ அது செஞ்சிலாண்டா அது எதுவுமே ஸ்பெஷல் சொல்லி வரும். இல்லை உங்களுக்கு ஜென்ரல் டிகிரி தான் எடுத்துறாண்டா ஜென்ரல் டிகிரினா ஸ்பெஷலைசேஷன் இல்லாத யூனிவர்சிட்டிஸ். நான் நினைக்கிறேன் அனைத்து யூனிவர்சிட்டிஸ்லையும் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்று கடைசியாக இருக்கும். ரைட். ஓகே. தென் ஓகே, நாம ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸாக பார்ப்போம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது. ரைட். இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயபுரா. ஸோ இதுல மொத்தம் 7 ஏரியா இருக்கு. ஃபோக்கஸிங் 7 இருக்குது. இதுல இப்ப எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு மெத்தட். இப்ப எங்க யூனிவர்சிட்டில எல்லாம் ஒரு வருஷம் முடிய 1 இயர் முடிய அதுக்கு பிறகுதான் இப்ப கோர்சஸ் பிரிப்பாங்க. பட் சில யூனிவர்சிட்டி எல்லாம் செகண்ட் இயர் வரைக்கும் வேற படித்து தருவாங்க. அதாவது செகண்ட் இயர் வரைக்கும் காமனா படித்துறாங்க. ஃபுல்லா செகண்ட் இயர் வரைக்கும் காமனா படித்துறாங்க. சம்டைம்ஸ் தேர்ட் இயர் வரைக்கும் காமனா படித்துறாங்க. ஃபோர்த் இயர் ஸ்பெஷலைசேஷன் செய்யற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு வேறுபட்டதா இருக்கும். யுனோடெக்கு அப்ளை பண்ண ஏழுமான்னு கேட்டீங்க. யுனோடெக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. சரியா? யுனோடெக்கு கேட்க மாட்டாங்க. ஐலண்ட் சர்டிஃபிகேட் மட்டும்தானா? ஐலண்ட் சர்டிஃபிகேட் மட்டும்தான். ரைட். ஓகே. இவ்வளவு ஏரியாஸ் இருக்குது. ஓகே. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயபுரால இவ்வளவு ஏரியாஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கு உங்களை விரும்பின, அதாவது உங்களை விரும்பின மீன்ஸ் நீங்க விரும்பின ஆர்டர் நீங்க போடலாம். பட் உங்களோட ஜிபியை வச்சு தான் அவங்க பிரிச்சு கொள்வாங்க. இப்போ உங்களுக்கு ஓகே இது போகணும்னு சொல்லி அவங்களே உங்களோட ஜிபியை வச்சு தான் பிரிப்பாங்க அவங்களுக்கு. ரைட். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு. இங்க இது ஒரு மட்டும் ஸ்பெஷலைசேஷன் மட்டும் தான் நிற்குது. ரைட். ஓகே. இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா. இதுல இது 3 ஸ்பெஷலைசேஷன் மட்டும் தான் நிற்குது. அண்ட் இது யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி. இந்த மெயின் கோர்சஸ்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம கொஞ்சம் காமன் கோர்சஸுக்கு போகலாம்னு யோசிக்கேன். ஏன்னாண்டா இதுல அழகா நிறைய விஷயங்கள் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கொள்ளுங்க. இதை பத்தி நீங்க நெட்ல போய் அடிச்சு பார்த்து நல்ல விஷயம் உங்களுக்கு ஒழுங்கும். அண்ட் நான் இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை. அதுக்காக நான் இப்ப பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் காமன் கோர்சஸ் நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹஜ்ராட். இதுல 2 கோர்சஸ் இருக்குது. அண்ட் இதுவும் இப்படித்தான் நான் சின்ன மாதிரி தான். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஹானர்ஸ். அது போல நீங்க எலக்ட்ரிக்கல் எடுத்தா எலக்ட்ரானிக் டெக்னாலஜின்னு சொல்லி வரும். இல்லாட்டி மெட்டீரியல் டெக்னாலஜின்னு சொல்லி வரும். இது யூனிவர்சிட்டி ஆஃப் வயம்பர்.
இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்ச மாதிரி 3 யூனிவர்சிட்டி நினைக்குது, ஜெயபுர அண்ட் ஜப்னா, வயம்ப. ஸோ நீங்க விரும்பினாக்கள் இது 3க்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமெண்டா இது 3 நீங்க டாப்ல போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூனிகோட் ப்ரிஃபரன்ஸோட 2 சொன்னது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ, இப்போ நீங்க யூனிவர்சிட்டி ஓகே, யூனிவர்சிட்டி விருப்பமா இருக்கலாம். இப்போ வயம்ப யூனிவர்சிட்டி உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம். இப்போ வயம்பேல ஆட்டோமொபைல், நீங்க வயம்பே மேலே போட்டு நான் ஆட்டோமொபைல் அடுப்பேன்னு சொல்லி போனேன்டா ஆட்டோமொபைலே இருக்க மாட்டான். ஸோ நீங்க இந்த இருக்கிறதுல 4 ஒன்று ஏதாவது எடுக்கணும். ஸோ யூனிவர்சிட்டியும் பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கிற கோர்சஸையும் பார்க்கணும். ஃபோக்கஸ் ஏரிங்க பார்த்து தான் நீங்க உள்ளுக்கு உருவாடணும். ரைட், ஓகே. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் போகணும். இதுல இது மட்டும் தானே இருக்குது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இதான் படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர் 4th இயர் வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஃபுல்லா படிப்பீங்க. இதுவோ வேலை யூனிவர்சிட்டி. ரைட், இது சப்ரகமா மெக்கானிக் டெக்னாலஜி இது. ரைட், இதுல தொழில் வாய்ப்புகள் இவ்வளவு இருக்குது. தொழில் வாய்ப்புகள் engine technologist, manufacturing engineer, project manager, civil engineer technologist, robotician அப்படின்னு சொல்லி போகும். அதே மாதிரி அகாடமிக் ஸ்டாஃப் இதையும் பார்த்துக்கொள்வோம். அகாடமிக்டா இப்ப நீங்க அதுல ஜிபிஏல ஹை ஜிபிஏ வச்சிருந்தீங்களா, கிட்ட வச்சிருந்தீங்களா, உங்களுக்கு லெக்சர்ஸ் ஆகலாம், டெமோன்ஸ்ட்ரேட் ஆகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க டெமோன்ஸ்ட்ரேட் ஆகணும். அது இப்போ 1 years 2 years அவங்களோட வச்சிருந்து அவங்களோட டெமோன்ஸ்ட்ரேட் நீங்க அகாடமிக் வழிக்குள்ளேயும் போகலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் ஆக மாட்டோம். உங்களோட என்ன நீங்க டீச்சர்ஸ் ஆக மாட்டா உங்களுக்கு என்ன டிகிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க டீச்சர்ஸ் கால் பண்ண கூட நீங்க அப்ளை பண்ணலண்டா உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் மேல நீங்க அப்ளை பண்ணலண்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க போய்கொள்ளலாம். ரைட், அடுத்தது பிஎஸ்டி யூனிவர்சிட்டி. இங்கேயும் 10 கோர்சஸ் இருக்கு. 10 யூனிவர்சிட்டி இல்லை, 10 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதுல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸை பார்ப்போம். ரைட், இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயபுரா. 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சரி, 3 கோர்சஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வரன்மெண்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. ரைட், அவங்களோட டிகிரி வந்துக்கிட்டு இங்க வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஹானர்ஸ் இன் இதுல 3 ஏதாவது ஒன்று எடுப்பீங்க. ஸோ அது கடைசியாக வந்து சேரும். ரைட், இது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. இங்க 2 ஃபோக்கஸிங் ஏரியா இருக்குது. அண்ட் இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வஜராட்டா. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு விருப்பமான இப்போ கோர்ஸ் மேபி இப்போ பயோ ப்ராசஸ் இங்கே இருக்கீங்கன்னா ரைட், அப்போ இங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்டா உங்களுக்கு கோர்ஸோட போகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆன சாட்டர்டே சண்டே வந்துக்கிட்டு ஐசிஎஸ் ஸ்கூலில் வந்துக்கிட்டு 8:30 to ஃபுல் டைம் ஒரு ஈவினிங் வரை யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கேம்ப் ஒன்று செய்கிற ஐடியா. ஃப்ரீ கேம்ப் தான் நம்மளோட ஐசிஎஸ் ஸ்கூலில். ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வாங்க. உங்களுக்கு அடுத்த ஹெல்ப் வேண்டாலும் அடுத்த கேட்கலாம். இல்லை நீங்கள் போனால் போகிறலாம் போல, அது உங்களுக்கு விருப்பம். ரைட், இது யூனிவர்சிட்டி ஆஃப் ரோனும் இந்த 2 கோர்சஸ் இருக்குது. ஈஸ்டர்ன்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இருக்குது. வயம்பா யூனிவர்சிட்டி இதுல 3 கோர்சஸ் இருக்குது. இது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் அண்ட் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அண்ட் இது ஓவலசா யூனிவர்சிட்டி, அங்கே 2 கோர்சஸ் இருக்குது. சப்ரகமோ யூனிவர்சிட்டி பயாலஜி பேட்டர் ட்ரக் டிஸ்கவரி. ட்ரக் டிஸ்கவரிஸ்ண்டா இப்போ நீங்க மருந்து தயாரிக்கிற அந்த 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 செட்டப் அந்த ஃபீல்டுக்குள்ள போய் இது நல்ல ஃபீல்டு உண்மையா. ஸோ உங்களுக்கு விருப்பமானா நீங்க போகலாம். அண்ட் இதுலேயும் தொழில் வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, மேனேஜ்மெண்ட் ஜாப், அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ், என்வரான்மெண்டல் சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போகும். டிஷ்யூஸ் கல்ச்சர், இதுவும் நல்ல இப்போ வளர்ந்து வர தொழில் உண்டு, டிஷ்யூஸ் கல்ச்சர் சயின்டிஸ்ட். ஸோ நீங்க இது உங்களுக்கு அந்த டிஷ்யூஸ்ல விருப்பம் இருந்துச்சுன்னா இது பயாலஜி சைட் சம்பந்தப்பட்டது வரைக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா போகலாம். அண்ட் இதுலயும் அகாடமிக் ஸ்டாஃப்ஸ் டெமோன்ஸ்ட்ரேட்டர் ஆகலாம், லெக்சர்ஸ் ஆகலாம், சீனியர் லெக்சர்ஸ் ஆகலாம், இல்லாட்டி டீச்சர்ஸும் ஆகலாம். முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இங்க வந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன டிகிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன டிகிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க டீச்சர்ஸ் கால் பண்ண நீங்க அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் விருப்பமான நீங்க பாடத்தை சூஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம்டா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இது இன்ஃபர்மேஷன். இது வந்துக்கிட்டு ஐசிடி
ஐசிடி வந்துட்டு எப்படின்னா இது மெயின் கோர்ஸ். சரி, அதாவது டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல ஐசிடி எடுத்தாக்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம், வேற யாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி 8 இருக்குது. அதுல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் மட்டுமே இருக்குது. அதே மாதிரி தான் இதுல ஐசிடி ஜெயப்புரை, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயப்புரையில வந்துட்டு மூணு மூணு ஃபோக்கஸிங் ஏரியா மட்டும் தான் இருக்குது. இதுல உங்களுக்கு மல்டிமீடியா போறா போற, சாஃப்ட்வேர் போறா போற, நெட்ஒர்க்கிங் எது விருப்பமோ அதுக்குள்ள நீங்க போறா போகலாம். அதே மாதிரி இதுல பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஹோனோஸ்ட் அவங்கள ஸ்பெஷலைசேஷன் சரி வரும். மெசேஜ் போறையில் எல்லாரும் நான் பேசிட்டு கூட பார்க்கலாம். ஸோ நான் முடிஞ்சது போறோம் பார்த்து சொல்லுனேன். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. இதுல ஜென்ரல் டிகிரி என்ன கிடைக்கும், அதாவது இந்த ஃபோக்கஸிங் ஏரியான்னு சரி இல்லை. ஸோ பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஹோனோஸ் இவ்வளோ இப்படித்தான் கிடைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் டிகிரி. ஏன்டா இங்க ஃபோக்கஸிங் ஏரியான்னு சரி இல்லை. ஆனா அவங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கேன். இது அவங்களோட வெப்சைட்ல போய் எடுத்துருவேன் நான். இவ்வளவு விஷயம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லி வர மாட்டாங்க. உங்களுக்கு ஜென்ரல் டிகிரி என்னன்னு சொல்லி வரும். ரைட். இது யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி. இங்கேயும் கேம் அண்ட் அனிமேஷன், உங்களுக்கு கேம்ல சம்மந்தப்பட்ட விருப்பம் வேணும்னா, கேம் டெவலப்பர் ஆகணும்னா நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி சூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், நெட்ஒர்க்கிங் டெக்னாலஜி. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், ஐடி ஃபீல்ட்ல நீங்க என்ன யூனிவர்சிட்டி போறீங்க, என்ன படிச்சுக்கலைங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. நீங்க உங்களுடைய ஸ்கில்லு எவ்வளவுக்கு நீங்க அப்டேட் ஆகுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நகலும் நல்ல. இப்ப எனக்கு இப்ப பிஹெச்பி தான் HTML தான் தெரியும்னு சரி நீங்க நின்றா உங்களை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் ஆன ஒரு ஆளைத்தான் உங்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ ஐடி ஃபீல்டுங்கிறது கடுமையான போட்டித்தன்மை உள்ளது. ஸோ நீங்க இப்ப இவங்க கேம் அண்ட் அனிமேஷன் படித்ததுனால மேல் மிச்சம் நீங்க இன்னும் படிக்கணும். அவங்க படிச்சது நிப்பாட்டாம நீங்க இன்னும் மேல் மிச்சம் படிக்கிறது தான் உங்களுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஸோ இது ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஐடி ஃபீல்டுங்கிறதா டே டு டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதுல மேக்ஸிமம் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ரைட். ஓகே. அண்ட் இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். இங்கேயும் ஜென்ரல் டிகிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஃபோனோஸ்ட் அப்படின்னா கிடைக்கும். அண்ட் இது யூனிவர்சிட்டி ஆஃப் இருக்கணும் சாஃப்ட்வேர் சிஸ்டம் இங்கே இது மட்டும் தான் இருக்குது. அண்ட் சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஹுவாவெலஸ் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா. இங்கே வந்துட்டு ஜென்ரல் டிகிரி தான். என்ன விஷயம் பண்ணா இது யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா வந்துக்கிட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்படி சொல்றேன் நான். போன வருஷம் தான் இது யூனிவர்சிட்டி ஜப்னாவுடன் வவுனியா சேர்ந்திருந்தது. வவுனியா கேம்பஸ் நினைச்சிருந்தேன். போன வருஷம் தான் அதை யூனிவர்சிட்டி ஆஃப் போன வருஷம் முந்தின வருஷம் முந்தின வருஷம் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியான்னு சொல்லி மாத்தினேன். அந்த அவங்களோட வெப்சைட் இப்போ டெவலப்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் போய் பார்த்தேன் யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா சரி அடிச்சு பார்த்தேன். அவங்களோட சைட் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்குது. மேபி ஃபியூச்சர்ல அவங்க என்னென்னத்தை படிச்சு தரான்னு சொல்லி போடுவாங்க. இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை அவங்க அப்படின்னு இருக்குது. சவுத் ஈஸ்ட் சென்டர் பேஜ். ஓகே ரைட். இதுதான் சவுத் ஈஸ்ட். ஓகே ஓகே. இதுல தொழில் வாய்ப்பு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், வெப் டிசைனர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இங்க வருது. இது விஎஃப்எக்ஸ் நல்ல நல்ல ஒரு நீங்க இந்த கிரீன் ஸ்கிரீன் சிஜின்னு சரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த இல்லாத விஷயங்கள் கட் பண்ணியா கொண்டு வர நிறைய விஷயங்கள். இது விஎஃப்எக்ஸ்ங்கிறது ஒரு நல்ல இது பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய செல்வாக்கு செலுத்தும். இதுக்குள்ள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல இது அறிந்தீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல கொஞ்சம் பர்சனா இருந்தா நல்ல. இதே மாதிரி இதுக்குள்ளேயும் டீச்சிங் போகலாம். ஐசிடி டீச்சர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுல டெமோஸ்டர் ஆகலாம். நான் குறிப்பாடு இல்லாது இதுலயும் வந்து டெமோஸ்டர் ஆகலாம், லெக்சர்ஸ் ஆகலாம், டீச்சர்ஸ் ஆகலாம் அப்படின்னு செய்யலாம். காமன் கோர்சஸ். இதான் மெயின் விஷயம். இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் வந்து இருந்தன. கொஞ்சம் வெயிட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்துருக்கு கொஞ்சம் பார்த்தோம். எல்லாத்தையும் நான் சொல்றேன்.
Right. புக்கை தயவு செஞ்சு எல்லாரும் பாக்குறது கடும் எல்லாம். ஏன்னாண்டா புக்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்காக தான் இந்த புக்கை நான் பார்த்தேன். நான் பார்த்ததுல நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிக்காங்க. நமக்கு முந்தின வருஷம் எல்லாம் கிடைச்ச கோர்சஸ் எல்லாம் இந்த முறை கிடைக்காம விட்டுருக்கு. காரணம் அதெல்லாம் மிக்ஸ் பயோ கேட்கறாங்க. சில கோர்சஸ் அப்டிடியூட் இல்லாம இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த புக்குகளை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த புக் வாசிக்கிற மாச்சல் சொல்லி பார்க்காம கொஞ்சம் புக்குகளை கொஞ்சம் பார்த்துடா கடுனெல்லாம். ரைட். இப்போ நம்ம காமன் கோர்சஸ்ல என்னென்னத்துக்கு நாம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஜூம். இது ஐடி. இதுக்கு நான் ஆல்ரெடி நான் இந்த புக் எப்படி பாக்குறேன்னு சொல்லி தந்தீங்க. இருந்தாலும் என்ன வரேன்னு சொல்லி தரேன். இது வந்துகிட்டு இந்த கோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணல. பட் இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படி வந்து நினைக்குது. அனுமதிக்கான ஆக குறைந்த தகமை, அதாவது மினிமம் ரெக்யர்மெண்ட். நீங்க இப்ப இந்த ஐடி கோர்ஸ், இந்த ஐடி கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்டா மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்துகிட்டு பரீட்சையில் வந்துகிட்டு ஒன்று குறைந்து திரும்ப சித்தியோடு சி சி இருக்கணும். அதாவது இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்றுல சி இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது பட்ட நிகழ்ச்சி திட்டம், அதாவது இப்போ உங்களோட இந்த கோர்ஸ் எப்படி கடைசியா வரும், அதுல டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது பிஎஸ்சி, இது தமிழர் சொல்லி போட்டிக்கு பிஎஸ்சி இன் ஐடி அப்படின்னு சொல்லி வரும். ரைட். இது பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி வந்துட்டு மொரட்டோ யூனிவர்சிட்டியில கொடுக்காங்க 4 வருஷம். ரைட். அதே மாதிரி இது எம்ஐடி. எம்ஐடி வந்துட்டு கேலண்டியில, எஸ் கேலண்டியில இதுக்கு இதே சில இதுலயும் பாருங்க. அப்போ இதுல இதுல அதே மாதிரி கேட்டுட்டு அனுமதிக்க தகவல் சரி கேட்டுட்டு அதோட ஏலவெல்லையும் பரீட்சை உயிரியல். ஓகே, இது ஆல்ரெடி கேட்டுதான். ஆனா இதுல சின்ன விஷயம் சேஞ்சஸ் ஆகுது. அத்துடன் பரீட்சார்த்திகள் காப்பகத்தை சாதாரண பரீட்சையும் பின்வற்றி பெற்றுத்தர வேண்டும். அதாவது ஓலவெல் எதிர்பார்க்காங்க இந்த கோர்ஸுக்கு. இப்படி இந்த கோர்ஸஸுக்கு ஓலவெல் எதிர்பார்க்கல, பட் இந்த கோர்ஸஸுக்கு ஓலவெல் எதிர்பார்க்காங்க. ஸோ என்ன செய்யணும், நீங்க போஸ்ட் பண்ணக்க இப்போ நீங்க ஒரு விஷயம் நீங்க ஃபார்ம் முடிச்சதுக்கு ஒரு போஸ்ட் வந்து போடுவீங்க. அந்த எல்லா பிடிஎஃப்ஸ் நீங்க ஃபார்ம் போட்டுருந்தா பிடிஎஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதோட சேர்த்தாப்புல உங்களோட ஓலவெல்லையும் சர்டிஃபை பண்ண கோப்பியை தான் நீங்க அனுப்ப வேண்டிய விரும்பாக்கும். ஸோ நீங்க சர்டிஃபை பண்ண கோப்பியை அனுப்பணும் உங்களோட. ஏன்னா சும்மா நம்ம ரிசல்ட் ஷீட்டை செட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதுக்காக தான் சர்டிஃபை பண்ண கோப்பீஸை அனுப்ப பாருங்க. ஏன்னா இப்போ ஓலல் கேட்கறது தான் இந்த ஓலல் ரிசல்ட் ஷீட்டை பார்ப்பேன். ஷூரா பார்க்கக்கூட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு சர்டிஃபை பண்ண கோப்பியை கொஞ்சம் அனுப்புறது பெட்டர். ஸோ இன்னைக்கு கணியத்தில் ஆக குறைஞ்ச அது சித்தி பி இருக்கணும். இதுல ஒன்று இல்லைண்டா சில பண்ண இங்கிலீஷ்ல உங்களுக்கு எஸ் இருக்கா உங்களை கன்சிடர் பண்ண மாட்டேன். சரி, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது அப்ளை பண்றது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல எஸ் இருக்குது, ஆனா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அப்ளை பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டான், அவ்வளவுதான். ஏன்னாண்டா இது மினிமம் ரிக்யர்மெண்ட். இந்த ரிக்யர்மெண்ட்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாட்டி அவனை இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அவ்வளோ சிம்பிள். ஆனா அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது நமக்கு அப்ளை இந்த கோர்ஸ் நமக்கு எலிஜிபிள் இல்லை. நான் எக்ஸாம்பிள் இது குவான்டிட்டி சேவரி, இது நமக்கு எலிஜிபிள் இல்லை. நீங்க இந்த புக்கில் வாசிங்க. சரியா, இந்த புக் நான் இந்த புக் உங்களுக்காக தான் ரெஃபர் பண்ணி நிறைய விஷயம் என்ன வெட்டி வச்சுன்னு பார்க்கறது. ஏன்னா இந்த கோர்ஸ் நமக்கு போகல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புக்கோட நீங்களும் வாசிங்க. இப்போ நான் வாசிச்சு உங்களுக்கு சொல்றதை விட நீங்க வாசிச்சு எடுக்கிறது பெட்டர். ரைட். இது டிசிபி, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இது நமக்கு அப்ளை பண்ணிடலாம். மொரட்டோ யூனிவர்சிட்டியில் கொடுக்குறது. ஆர்கிடெக்சர்ஸ். ரைட். இந்த ஆர்கிடெக்சர்ஸை பற்றி சொல்லணும் பண்ணா இருக்கும் நாம அப்ளை பண்ணிடலாம். இதுல இது இன்னொரு விஷயத்துல அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு ஃபேஷன் டிசைனிங், ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு நாம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆர்கிடெக்சர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றேன். என்ன விஷயம்டா, ஆர்கிடெக்சர் வந்துக்கிட்டு ஆர்கிடெக்சரும் இந்தியாவில லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரும் சொல்லி ஒன்று இருக்குது. இது ரெண்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது ரெண்டு வந்துக்கிட்டு மொரட்டோட ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்டிக்குள்ள வருது. ரைட். ரெண்டு மொரட்டோ ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்டிக்குள்ள வருது. பட் இது அப்படி இல்லை. இது வந்துக்கிட்டு ரைட், இது ஃபேஷன் டிசைனிங், ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட்,
இது வந்துட்டு என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள வருது. சரியா? ஸ்டேபிள்னு சொல்லுது. நான் பேசுற ஹேக்காட்டு கொஞ்சம் இல்லைங்க பிரேக் ஆகிட்டா. இது என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள வருது. இதுல வந்துக்கிட்டு எப்படின்னா இதை பரீட்சையில் வந்துட்டு ஏதாவது 3 பாடங்கள் எஸ்சித்தி பெற்றிருந்தா ஓகே. இப்ப நீங்க என்ன ஸ்ட்ரீம் எனி ஸ்ட்ரீம் இருக்காங்க நேரியமாக இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண மாட்டோம். உங்களுக்கு ட்ராயிங் ஸ்கில்லும் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்துக்கிட்டு எக்ஸாம் பேசிஸ் இல்லை. ஒரு செம்லையும் எக்ஸாம் இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எக்ஸாம்ஸ் இல்லை. வந்துட்டு அசைன்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் தானே உங்களுக்கும். இதுல வந்துக்கிட்டு 4 வருஷ கோர்ஸ். சரி, அதே மாதிரி இங்க ஓலவலும் கேட்கறாங்க. சரி, ஓலவலுக்கு இருக்காங்க. ஸோ நீங்க ஓலவலையும் பார்த்துக்கிடுவோம், உங்களுக்கு ஓலவல் இருக்கா இல்லையா. அதே மாதிரி இது வந்துக்கிட்டு 2 வருஷம் நீங்க கொமனா படிப்பீங்க. 2 வருஷம் கொமனா நீங்க படிச்சுட்டு போறோம். 4 வருஷத்துல 2 வருஷம் கொமனா படிப்பீங்க. மிச்சம் 2 வருஷமும் ஸ்பெஷலைசேஷன் சரி. இது ரெண்டுலையும் இதுல நவநாகரிக வடிவமைப்பு அடிப்படை வடிவமைப்பு இது ரெண்டுலையும் டெக்ஸ்டைல்ஸ் இதுல நீங்க ஸ்பெஷலைசேஷன் ஜிவிஎல் அண்ட் இதுல தேர்ட் இயர்ல அதே மாதிரி இதுல தேர்ட் இயர்ல நீங்க இன்டர்னும் போவீங்க. ரைட். இதுல நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஆர்கி ஃபேக்கல்ட்டி அதே மாதிரி இந்த ஃபேஷன் டிசைனிங் இதுல எல்லாம் நீங்க அந்த டிகிரியோட நிப்பாட்டாம இதுல சார்ட்டர்ட் மேல் மிச்சமா படிச்சு போறது கொஞ்சம் நல்ல. என்ற நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகன்சி இதுல குறைவு. ஸோ இதுல நீங்க மேல்மிச்சம் இன்னும் மேலும் மேல சார்ட்டர்ட் மேல படிக்க கூட உங்களுக்கு இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். அதே மாதிரி அப்ராட்ல இதுக்கு வேலை நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க விரும்பினா கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் எந்த உங்களுக்கு ட்ராயிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரைட். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ஸ் இது நமக்கு அப்ளை பண்ண இயலாம். ஆனால் இது ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டில வரும், அதையும் சொல்லிக்கிறேன். ரைட். அதே மாதிரி டிசைன் இதுவும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நாம காப்பது பரீட்சையில் 3 பாடங்கள் குறைந்ததே சேர்த்து. ஸோ இதுக்கு எனி ஸ்ட்ரீம் ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதுல சாதாரண வரும். அதே மாதிரி அப்டியூட் டெஸ்ட்டும் இதுல பாஸ் ஆகும். இதுல அப்டியூட் டெஸ்ட் வைப்பாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்தப்ப அதாவது டிசைனுக்கும் ப்ரெசன்ட் டிசைனுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தாப்புல ஒரே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்டியூட் டெஸ்ட் அதுல ட்ராயிங்ஸ் இருக்கும், கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் உண்டு தருவாங்க. கிரியேட்டிவிட்டி ஐடியா உங்களோட ஐடியா செக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி லோகோ உண்டோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று உங்களை வர ஸ்கெச் பண்ண வைப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க முடிவெடுப்பாங்க இந்த போல டிசைனுக்கு ஓகே இல்லாட்டி ப்ரெசன்ட் டிசைனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. ரெண்டுக்கு சேர்த்தப்பல ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். சரி, ரைட். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நான். இதுல நீங்க அப்ளை பண்ணலாம் யூனிவர்சிட்டி நீங்க ஃபார்ம் போடக்கூடாது, எந்த கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க அப்டிடியூட் டெஸ்ட் எழுதாட்டி அவங்க பேப்பர்ல போல் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் வழியில நீங்க பார்க்கலாம், ஷேர் பண்ணுவாங்க எல்லாரும். அப்டிடியூட் டெஸ்ட் எழுதாட்டி சப்போஸ் இப்போ க்ளோசிங் டேட்டையும் தாண்டிட்டு நீங்க போர்ட்ல மறந்துட்டேன்டா நீங்க இப்போ இது நீங்க கோர்ஸோட நீங்க போட்டுக்கலாம், டிசைனா ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க அப்டிடியூட் டெஸ்ட் எழுதலை. அவனுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் அதில் பாஸ் அடிக்கணும். நீங்க எக்ஸாம் சிட் பண்ணலண்டா ஷூர் அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டான், நீங்க மேலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும். ரைட். இது டவுட்ஸ் இருந்தா கேட்டுட்டு சேட்ல போடுங்க. இது 4 வருஷ கோர்ஸ். இதுல நீங்க 1.5 வருஷத்துல எஸ் 1.5 வருஷம் ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் செம் ஃபுல்லா இதுல எக்ஸாம்ஸ் இல்லை, ப்ரொஜெக்ட் டிசைன்ஸ் தான். அதே மாதிரி 1.5 வருஷத்துல நீங்க இது 3 பிரிவுகளையும் போவீங்க. லைஃப் ஸ்டைல்ஸ் டிசைன், இதுல மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டிசைன்ஸ், இது 3 கிளியர் கொண்டு விடுவீங்க 1.5 வருஷத்துல. இது ஸ்பெஷல் இருக்கு. ஓகே, இது லோ அப்ளை பண்ண இயலாம. அடுத்தது எஃப்எம் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்படி புக்கை நீங்க ஆறாயிருந்தா இனிமையா கடன் இல்லை. இருக்கிற காலத்துக்கு உடனே நீங்க ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகாது. ஸோ நீங்க இருக்கிற காலத்தையும் நீங்க புக்கை கொஞ்சம் ஆராய்ஞ்சிடா கடன் இல்லை. ஓகே, இந்த எஸ்யூஎஸ்எல் இதை பத்தி நான் சொல்றேன். இது நான் ஆல்ரெடி ஒன்று காட்டியிருந்தேன். எம்ஐடின்னு சொல்லி கலனிட நான் மேலே காட்டியிருந்தேன். அதுக்கு நான் அப்ளை பண்ணிடலாண்டு. ஆனா இதுக்கு அப்ளை பண்ணலாம். காரணம் என்னன்னா இதுக்கு வந்து சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டியோட எம்ஐடி 2 எம்ஐடி இருக்கிறதால அவங்களே
எம்ஐடின்னு சொல்லி போட்டு எஸ்யூஎஸ்ன்னு சொல்லி பக்கத்துல போடுவாங்க பக்கெட்டுக்கு. இது வந்துட்டு 3 வருஷம் தான். சரி, காப்பீடு பற்றி ஏதேனும் 3 பாடங்களில் எஸ்சிடி இந்த ஓகே அவங்க அப்ளை பண்ணலாம். இதுல வந்துக்கிட்டு பிஎஸ்சி எம்ஐடி சொல்லி வரையும் எம்ஐடியில், அதாவது கலைஞர் எம்ஐடியில் வந்துக்கிட்டு 4வது வருஷம் வந்துக்கிட்டு நீங்க மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அதாவது 2 பிரிவு இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போகலாம் ஸ்பெஷலைசேஷன், இல்லாட்டி ஐடியை மட்டும் சூஸ் பண்ணலாம் கலைஞர். இது சவுத் ஏஷியன் அப்படி இல்லை. நீங்க 3 வருஷம் படிப்பே. இது ஒன்ஸ் டிகிரி இல்லை, ஜெனரல் டிகிரி தான். நீங்க உங்களோட எம்ஐடி நான் சொல்லி இருக்கு, உங்களோட டிகிரி பிஎஸ்சின்னு எம்ஐடி நான் சொல்லி இதுல ஸ்பெஷலைசேஷன் இல்லை. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸாம் அப்ளை பண்ண இயலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி இதுக்கும் அப்ளை பண்ண இயலாம். ஏழாவதுக்கான ரீசனையும் நீங்க கொஞ்சம் வாசிக்கொள்ளும். சரியா? காப்பீடு பரீட்சை குறைந்தது எஸ்சிபிஎல், உயிரியல் மற்றும் இரசாயனவியல். ஸோ இது நமக்கு இந்த சப்ஜெக்டே இல்லை. ஸோ அதனால அப்ளை பண்ணிடலாம். இதான் விஷயம். ஸோ சிம்பிள். ஸோ இப்படி உங்களுக்கு ஏழாங்கிற விஷயங்களை கொஞ்சம் பக்கத்துல அப்படி மார்க் பண்ணிடலாம்னா கடும் பெட்டர் ஆகிடும். ஓகே, இது என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட். இது போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாம் இதுக்கு நாம அப்ளை பண்ணலாம் இருந்து. இது அப்டியூட் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அதை இல்ல தாக்கிக்காங்க. அதாவது காப்பீடு பரீட்சை வணிக பாடப்பிரிவு, உயிரியல் பாடப்பிரிவு, கொமர்ஸ் இல்லாட்டி பயாலஜி அல்லது பௌதிகவியல், பிசிக்ஸ் பாடப்பிரிவு ஏதேனும் 3 பாடங்களில் குறைந்த எஸ்சித்தி. ஸோ நான் ஷோரா இதில் உள்ள ஏலா. இது போன வருஷம் எல்லாம் நமக்கு அவைலபிள் இருக்க கோர்ஸ் இது. ஓவெல்எஸோட என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஐஐடி அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் அண்ட் அப்படி இது 3க்கும் 4 கால் பண்ணுவாங்க. ஓவெல்எஸ் யூனிவர்சிட்டி அப்டியூட் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும். இது 3க்கு நாம அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகும். அதுக்கு நாம அப்ளை பண்ண இயலாம இருந்திருக்கும். இதுக்கு 3க்கு நாம அப்ளை பண்ணலாம். நான் அப்படித்தான் இருந்தேன். இந்த முறை அதை அதுலேயும் கொண்டு போயிட்டு என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் போயிட்டு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க கோர்சஸை கொஞ்சம் எடுக்கிற ஃபில்டர் பண்ணி எடுக்காங்க. ஸோ சரியா பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு போன முறைலாம் அப்டிடியூட் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருந்துச்சு. இந்த முறை அப்டிடியூட் டெஸ்ட் இல்லை, எதுவும் இல்லை. அண்ட் இது ஐஐடி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் சின்னது ஓவர்லெஸ் இலங்கை ஓவர்லெஸ். ரைட். இதுக்கு போன முறை அப்டிடியூட் டெஸ்ட் கேட்டேன் நான் சொன்ன மாதிரி. காப்பீடு பற்றி இணைய பாடங்களில் சேர்த்து வருது. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு பாருங்க, இதை பற்றி இணைந்த கணிதம், இந்த இணைந்த கணிதம், பௌதிகவியல் அல்லது தகவல் மற்றும் தொடர்பாட தொழில்நுட்ப ஆகிய ஏதேனும் பாடங்களில் ஒன்று. ஸோ இதில் 3 ஒன்று குறைந்தது எஸ்சிடி பெற்று தர வேண்டும். ஸோ இதுக்கு நாம் அப்ளை பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனைய பாடங்கள் குறைந்தது எஸ்சிடிகளை பெற்று தர வேண்டும். ரைட். அதே மாதிரி இதுல ஓலவெல்லாம் கேட்கணும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுவோம். இதுல டிகிரி வந்துட்டு பிஎஸ்சி ஹானர்ஸும் ஐஐடின்னு சொல்லி வரும். 4 வருஷம் கோர்ஸ். ரைட். அண்ட் இது மினரல் ரிசோர்ஸ் டெக்னாலஜி. இதுக்கு நாம அப்ளை பண்ண இயலாம். அண்ட் இது ஹாஸ்பிட்டாலிட்டி இது வந்துகிட்டு நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்படி இந்த பேர்ல மாறி மாறி இந்த கோர்சஸ்ல மாறி 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 நிறைய கோர்சஸ் இருக்கு. இதுல பேரை மட்டும் மாத்தி. ஸோ நான் எல்லாத்தையும் ஓவரால் படுத்துறேன். கம்பா விக்ரமாச்சிலையும் 2 கோர்சஸ் இருக்குது. அதுல நான் வெப்சைட் லிங்க்குள்ள போய் நான் பார்க்குறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் மேனேஜ்மெண்ட். இதுல காப்பீடு பற்றி ஏதேனும். ஸோ அப்ளை பண்ணலாம். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதுக்கு செஞ்சேன் ஓவர்லெஸ்ல யூனிவர்சிட்டின்னு சொல்லி. இது வந்துக்கிட்டு போன முறை அழகா அப்டிடியூட் டெஸ்ட் நாம இதுக்கெல்லாம் அப்டிடியூட் டெஸ்ட் கால் பண்ணேன். இந்த முறை அப்டிடியூட் டெஸ்ட் இல்லை. எஸ், அப்டிடியூட் டெஸ்ட் எதுவும் இல்லை. ஆனா சில கோர்சஸ்ல எடுத்திக்காங்க. ஓகே, அடுத்தது பிசிக்கல் எஜுகேஷன். இது வந்துக்கிட்டு இந்த லிங்க்ல காப்பீடு டெஸ்ட் இதை வழங்கப்படுத்துறேன். பரீட்சையில் வந்துட்டு 3 பாடங்களில் எஸ்சித்தி இருக்க வேண்டும். சரி, அதே மாதிரி உடற்கல்வி கல்வி மேலதிகமாக அவங்க பரிச்சாதிகள் மற்றும் விளையாட்டு விஞ்ஞான பாடங்களில் ரைட் அவங்க ப்ராக்டிகல் டெஸ்ட் வைப்பாங்க. அதுல நீங்க பாஸ் அடிக்க வேண்டும் அப்படின்னு. ரைட். இதுல வந்துக்கிட்டு 4 வருஷம். அதே மாதிரி மொழி மூலம் ஆங்கிலம். இந்த வெப்சைட்டுக்குள்ள போகலாம். எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியா பார்ப்போம்.
லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஓகே. ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் இதுல ஃபுல்லா நீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி படிப்பீங்க. இதுக்கு நாம அப்ளை பண்ணலாம். ரைட். காப்பது எஸ்ஆர்எஃப் ஏது பாடம். ரைட். இது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அந்த பிசிக்கல் சயின்ஸும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸும் அது ரெண்டும் ஒரு வெப்சைட்லேயே போட்டுப்பாங்க அவங்க. நான் ஃபுல் பிசிஎஸ் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்காங்க. நியர்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஈச் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ரெக்கார்டு 50 பேர் எடுக்காங்க சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த வெப்சைட் லிங்கில் போய் பார்த்துட்டா லிங்க் நான் போகிறேன். உங்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா சட்டில் போகிறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கொள்ளுங்க. அது சேவ் பண்ணி வச்சு விடுங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இந்த கோர்சஸோட கண்டென்ட்டை பற்றி ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதுல விருப்பம் இருந்துச்சுன்னா நீ அண்டோர் போய் கேட்டாது இந்த மாதிரி கோர்ஸ் சொல்லி ஸோ விருப்பம் இருந்தால் போய் பார்த்துக்கலாம். உடல் இதில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இல்லை ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிப்பீர் அப்படிங்கிற மாதிரி போகும். ரைட். அடுத்தது இது ஐஐடி ரைட். இது ஐடிஎம் மொரட்டோட ரைட். இது மொரட்டோட ஐடிஎம். இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். இதுக்கு நாம அப்ளை பண்ண இயலாம். பிகாஸ் நான் காப்பது பரீட்சையில் 3 பாடங்கள் சித்தி பெற்றிருப்பதுடன் பின்வரும் பாடங்கள் 2ல குறைந்த திறமை சித்தி எடுத்துக்கலாம். ஸோ நாம உயர்கணிதம் எடுத்திருக்கல, இணையதளம் எடுத்திருக்கல, கணிதம் எடுக்கல, பொதுவியல் எடுக்கல, எடுத்தது தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மட்டும் தான் எடுத்திருப்போம். மற்ற இது 3 மட்டும் செய்ய மாட்டோம். ஸோ 2ல நாம சி எடுத்துக்கணும். ஸோ இது ஷோர் அப்ளை பண்ணி எல்லாம் இருக்கு நமக்கு. அதே மாதிரி இது நான் மாதிரி இது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். முந்தின ஒன்று சொன்னேன். இப்படி 2-3 பேர்ல மாறி மாறி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி நம்ம பத்திரம் லிங்க் கொண்டு இருக்குது. அதுக்குள்ள வச்சுக்கோங்க. டூரிசம் இதுக்கு நாம இது பட்ஜெட் ரைட். இதுக்கு அப்ளை பண்ணல நாம இந்த வருஷம் 3 சாதாரண சித்திகள் எடுத்திருக்கோம். ஸோ வர்த்தக பிரிவு, விஞ்ஞானம் மற்றும் பகுதி விஞ்ஞானம் போன்ற பிரிவுகள். ஸோ நம்ம ஷோர் அதுக்கு அப்ளை பண்ண இயலாம இருக்கோம். ஸோ இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஐஎஸ். இதுக்கு நம்ம அப்ளை பண்ண இயலாம். ரைட். ரைட். இது டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ். இதுக்கு இது வந்துகிட்டே என்ன விஷயம் பண்ணா டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் எப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க 2 கேட்டீங்க. இதுல நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஈவன் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல கூட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது, உங்களோட டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம், நீங்க கோர்ஸஸ் சூஸ் பண்ணக்குள்ள வந்துக்கிட்டு அது யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண கூட சரியா சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்துக்கிட்டு ரைட். ஓகே. இதுக்கு வந்துட்டு இது நடக்கும், அப்டியூட் டெஸ்ட் நடக்கும் இந்த முறை. இல்லை தாக்கியாகும் திறமை சித்தி இருக்கும். அதற்கு மேற்படுத்துறது சாதாரண பரீட்சை. ரைட். அப்டியூட் டெஸ்ட்டும் இல்லை இந்த முறை. ஓகே. அப்போ உங்களுக்கு இன்னும் நடக்கும். இப்போ ஒவ்வொரு முறையும் அப்டியூட் டெஸ்ட் நடக்கும். இந்த முறை அதையும் இல்லை தாக்கிக்காங்க. ஸோ இதுல 4 யூனிவர்சிட்டியில கொடுக்காங்க. இதுல 2 யூனிவர்சிட்டியில ஆங்கிலம் சிங்களம், ஆங்கிலம் சிங்களம். ரைட். இது 2லையும் ஆங்கிலம் சிங்களம். கலனியில் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் டு சிங்களம் அப்படிங்கிற ஓகேண்டா நீங்க இது 2 யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணலாம். இல்ல கஷ்டம் இல்லாடி இங்கிலீஷ் டு தமிழ்டா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி இது 2 யூனிவர்சிட்டியும் அப்ளை பண்ணலாம். நீங்க கலனி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இங்கிலீஷ் டு தமிழ்ல அங்க படிக்கல. ஸோ அப்ளை பண்ணக்கு சரியா பார்த்து அப்ளை பண்ணுங்க. புக்கில் கொஞ்சம் பார்த்து திருப்பி திருப்பி புக்கில் கொஞ்சம் வாய்ச்சி கொள்ளுங்க. ரைட். இது வந்துக்கிட்டு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன்ஸ் ஏதேனும் 3 பாடங்களை கொண்டு இதுக்கு நாம அப்ளை பண்ணலாம். உழைச்சவர் பரிசை சிரிச்சறிஞ்சு வேண்டும். ஸோ இங்க வந்துக்கிட்டு அப்டியூட் டெஸ்ட் வைப்பாங்க. திரைப்படம், தொலைக்காட்சி, திட்டங்கள், கற்கை நெறி குறித்த தேர்ச்சிகளை கொண்டு ஆர்வமுடைய மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இல்லை. ஸோ விருப்பம் இல்லை இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது நல்ல கோர்ஸ். அது நல்ல கோர்ஸ். இது எக்ஸ்ட்ரா காமர்ஸ் படிக்கிற காமர்ஸ் இல்லை பெரும்பாட்டுக்கு மோஸ்ட்லி
ஒரு பிஎம் கோர்ஸ் சரி அதை முடிப்பாங்க. அதாவது என்ன, மெடிசினை மட்டும் தேவைப்படாது, மற்றதுக்கு எல்லாம் பெருமட்டுக்கு மோஸ்ட்லி இதை முடிப்பாங்க வெளியில எல்லாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போறாங்க, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் முடிப்பாங்க, இதை எக்ஸ்ட்ரா முடிச்சுக்கொள்வாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்துக்கிட்டு இங்க 3 வருஷம் நீங்க சேர்த்துட்டு 3 வருஷம் காலம் வவுனியா பல்கலைக்கழகத்துல. 4வது வருஷம் நீங்க ஸ்பெஷல் செய்ய 3 வருஷம் நீங்க முடிச்சுட்டு போகலாம். இல்லாட்டி 4வது வருஷம் நீங்க ஸ்பெஷல் செய்யலாம் நினைக்க. எப்படி எடுப்பாங்களாண்டா, அவங்களோட 3வது வருஷம் ஃபைனல் இயர் ஜிபியை வச்சு 4வது வருஷத்தை உங்களுக்கு கொனஸ் தருவாங்க. சம்டைம் அதாவது கொனஸுக்குரிய வாய்ப்பு தருவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஜிபியை காணாம இருந்துச்சா உங்களை 3வது வருஷத்தோட அனுப்புவாங்க ஜென்ரல் டிகிரியோட. ஸோ அது உங்களை பொறுத்தது. ஆனால் இதுக்கு நாம அப்ளை பண்ணலாம். இது வந்துக்கிட்டு வவுனியா பல்கலைக்கழகம். பட் இது வந்துட்டு ஐசிடி. ஆ இதுல வந்துக்கிட்டு காப்பீடு பற்றி இணைந்த கணிதம் அல்லது பௌதிகவியல் அல்லது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஆகிய ஏதேனும் பாடங்களில் ஒன்றில். ஸோ இதுல நீங்க ஐசிடில சி எடுத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். எடுத்தீங்க மற்ற 2 வாரத்திலே எடுத்தீங்க. அப்ப C2S மினிமம் ரிக்யர்மெண்ட் C2S ஐசிடில சிக்கும் கணிதமும் இங்கிலீஷும் சி இருக்க வேணும். இது வந்துட்டு 3 வருஷம். 4வது வருஷமும் செய்யலாம். 4வது வருஷம் ஸ்பெஷல். நான் மேலே சொன்ன மாதிரி 3வது வருஷம் செய்வியல். 3 வருஷம் முடிஞ்சது பிறகு நீங்க வட்டக்கறங்களா, இல்லாட்டி 4வது வருஷம் நீங்க முடிச்சுட்டு மொத்தமா ஹோனஸ் முடிச்சுட்டு நீங்க போகலாம். நம்மளோட மெயின் கோர்சஸ் எல்லாம் 3 வருஷம் முடிச்சுட்டு போகலாம்னு சொல்லி நம்ம கேட்டீங்க. அப்படி போயிடலாம். மெயின் கோர்சஸ் எல்லாம் 4 வருஷம் தான். இப்படி புக்ல மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த வேலை செய்யலாம், இல்லாட்டி செய்யலாம். ரைட். 3வது வருஷம் முடிஞ்சுட்டு போகலாம், இல்லாட்டி 4வது வருஷம் ஹோன்ஸ்டே முடிச்சுட்டு எடுக்கலாம். அது உங்களை பொறுத்தது. கட்டாயம். இது வந்துட்டு இங்கிலீஷ்ல லெக்சர்ஸ் நடக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இதுக்கு நம்ம அப்ளை பண்ண இயலாம் இருக்கும். அண்ட் இது ஃபுட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்கு நம்ம அப்ளை பண்ண இயலாம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நமக்கு கேன்சல் ஆயிருக்குது. நிறைய கோர்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோர்சஸ் கேன்சல் ஆயிருக்கணும். இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது பிஸ்னஸ் சயின்ஸ், இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஃபைனான்சியல் இன்ஜினியரிங், இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஜியோகிராபிக்கல், இது ஜிஐஎஸ், ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது உண்மையான நல்ல கோர்ஸ். நான் இது ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகள் இங்கே போயிருந்தாங்க. இந்த முறை அதே என்ன கலைப்பிரிவு எந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட 3 பாடங்களும் வாங்க கொடுத்துருக்காரு. இது ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகளும் இந்த முறை போகலாம். இந்த முறை ஒவ்வொரு முறையாக போகலாம். ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு இது கடன் விருப்பம் பாடம். ஜியோகிராஃபி பாடம் எடுத்திருந்தவர்களுக்கு கொஞ்சம் இது விருப்பமாக இருக்கும். ஜிஐஎஸ், இது ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டடிஸ், இதுக்கு போகலாம். அண்ட் இது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இது ஹெச்ஆர் கோர்ஸ் வந்து இதுவும் இது எக்ஸ்ட்ரா முடிப்பாங்க ஆட்கள். அநேகமாக இது கொமர்ஸ் படித்தார்கள் இதை படிப்பாங்க. அநேகமாக கொமர்ஸ் படித்தார்கள் தான் படிப்பாங்க. இது இது உங்க ஒரு நல்ல விதத்தான கோர்ஸ். இதுக்கு வந்துட்டு காப்பீடு பரீட்சை சாதாரண சேர்த்து ஏதேனும் 3 பாடம். ஸோ என்ன பாடம் விட அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓவரில் செய்ய வச்சுட்டு இங்கிலீஷில் நடத்தப்படும். ஸோ இதையும் முடிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை முடிச்சுட்டு நீங்க இதோட நிக்காம மேல் மிச்சம் எதுவும் செஞ்சிடண்டா உங்களுக்கு இன்னும் பேர்த் கூடும். ஸோ என்னண்டா, இது எக்ஸ்டர்னல் டிகிரி தானே. ஸோ எக்ஸ்டர்னல் டிகிரி முடிக்கிறாக்களும் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இது. எக்ஸ்ட்ரா டிகிரியா இந்த ஹெச்ஆர்எம் கோர்ஸ் இதுலயே முடிக்கலாம், எக்ஸ்ட்ரா டிகிரியா முடிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்ல, நீங்க இந்த டிகிரி முடிச்சேன்டா அதோட மேல் மிச்சம் எதுவும் எம்எஸ்சி அப்படி செஞ்சிடண்டா, சார்ட்டர்ட் எதுவும் செஞ்சிடண்டா உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் கூடும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட். இது ஹெல்த் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அந்த டூரிசம் சொல்லி நான் விட்டுட்டு வந்த கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதே பேர்ல நிறைய கோர்சஸ் டிசைன் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்றை பார்த்தாக்கா அதுல இங்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேச்சுலர் சயின்ஸ் இன் ஹானர்ஸ் இன் ஹெல்த் அண்ட் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது கம்பா விக்ரமாஜில கொடுக்குற கோர்ஸ். அவங்களோட வெப்சைட்ல அவங்க ஃபுல்லா போட்டிக்காங்க. நான் சட்ல தூக்கி போறேன். அதில் லிங்க் பெனிஃபிட்ஸ் இருக்குது, வாசிக்கலாம். கண்டென்ட்
என்ன மாதிரி படித்திருக்காங்க during the 4 years 4 வருஷம் கோர்ஸ். Graduates share their acquired knowledge in health and tourism management, foreign languages, staff management, entrepreneurship development. இதெல்லாம் கண்டென்ட் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. கெரியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களே அழகா போட்டிருக்காங்க. ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர், டூர் கன்சல்டன்ட், ட்ராவல் ஏஜென்ட்ஸ், ரிசர்ச், ஸ்டாஃப் மேனேஜர், அகாடமிக்ஸ் சைட்லையும் போகலாம். ரைட், இப்படி அவங்களே போட்டியாங்க. இது இப்படி நிறைய கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இன்னும் கீழே கோர்சஸ் இருக்குது. இன்னொரு கோர்ஸ் இருக்கணும் கீழே. ரைட், அதை நான் பார்க்கேன். அப்ப நீங்க அதுக்குரிய இந்த என்ன கோர்சஸ் உங்களுக்கு தேவையோ அந்த கோர்சஸ் நீங்க லிங்க் அடிச்சு நீங்க பேர் அடிச்சு என்ன உங்களுக்கு இது நெட்ல நான் இப்போ எடுத்துதான் நீங்க இப்போ நெட்ல போய் எடுக்கலாம். லிங்க் நான் தூக்கி போட்டுறேன். ஓகே, ரைட். ஓகே ஓகே, இது அடுத்தது ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதை நான் பார்ப்போம். காப்பி. பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்படிதான் ஒரு டிகிரி வரும். இதில் ப்ரோக்ராம் இதில் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. கண்டென்ட் வந்துக்கிட்டு coursework within a BHSC honors team HACT program to combine medical topics with the data processing, programming, web technologies, electronics information system. அப்ப இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு தனி கோர்ஸ் கொழும்புல நடிக்குது. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதெல்லாம் ஒரு தனி கோர்ஸ். ஸோ இதுல அதையும் படிச்சு தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதுல ஃபுல்லா ஐடி ரிலேட்டட் இருக்குது எல்லாம். ஸோ இதுவும் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ நிறைய விஷயம் இதுல உள்ளடங்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸ்ல கிட்டத்தட்ட 2-3 கோர்ஸ் அவன் உள்ளடக்கிங்க. என்ன டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் இண்டிஜினஸ் மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ ஒரு கோர்சஸ்ல கிட்டத்தட்ட இதெல்லாம் தனித்தனி கோர்சஸ். நீங்க புக்ல பார்ப்பீங்க நீங்க இண்டிஜினஸ் மெடிசின் எல்லாம் கிடக்கும். இதெல்லாம் தனித்தனி கோர்ஸ். அப்ப இதுல எல்லா கோர்ஸையும் அடக்கிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு கோர்ஸை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு தயவு செஞ்சு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. அது என்ன மாதிரி நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படிப்பாங்க. மெடிக்கல் அப்ளிகேஷன் அனலிஸ்ட் அண்ட் மெடிக்கல் டேட்டா அனலிஸ்ட், ஹெல்த் ஐடி கன்சல்ட், நிறைய விஷயம் இருக்குது. இதுல combined with the above the independently and the following secondary careers also available. இது செகண்டரிஸா கேரியர் இருக்குது. செகண்டரி வேலை வாய்ப்புகள். ஓகே, சாஃப்ட்வேர் அதாவது இது ஹெல்த் செக்டர். இது ஃபுல்லா ஹெல்த் செக்டர் வரும். ஐசிடி ஃபீல்டு நீங்க போகலாம், வேலைக்கு போகலாம். என்னோட ஐசிடியை படிச்சு தராங்க. கண்டென்ட்ல எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்குது. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சீரியஸ் தனி கோர்ஸ். இதுக்கு நாம போயிடலாம், ஆனா இதுல படிச்சு தராங்க. ஸோ இதுல ஒருத்தையும் கொஞ்சம் வழங்கி கொள்ளுங்க. இதுக்குரிய லிங்கை நான் போட்டுக்கொள்றேன். ஸோ உங்களுக்கு இதாவது கோர்ஸை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க. சரியா, அதுல விஷயம் உங்களுக்கு ஒரு வேர்த்த உங்களுக்கு கூட ரெண்டாவது சீரியஸா தனி கோர்ஸ். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாம் தனி கோர்ஸ். ஆனா இதுல படிச்சு தரேன் எல்லாத்தையும் 4 years. ஸோ உங்களுக்கு ஹோன்ஸ் டிகிரி ஷுவராக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை பற்றி பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு அல்லது பயோசிஸ்டம் ஊர்ல ஏதேனும் 3 பாடங்கள் பெற்று வேணும். ரைட். அண்ட் இது நான் ஆல்ரெடி வழங்கப்படுத்தினேன். பயோமெடிக்கல் டெக்னாலஜி. ரைட், பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இன் பயோமெடிக்கல் டெக்னாலஜி. கண்டென்ட் வந்துட்டு கோர்ஸ் ஒர்க் டிகிரி ப்ரோக்ராம் கம்பைன் மெடிக்கல் ஒர்க் இன்ஃபர்மேஷன் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். பயோமெடிக்கல் டெக்னாலஜிண்டா அந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், பயோமெக்கானிக்ஸ் அண்ட் டெலிஹெல்த் அண்ட் டேட்டா ப்ராசஸிங், ப்ரோக்ராமிங், எலக்ட்ரானிக்ஸ், இதுலேயும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வருது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரொபோட்டிக், ஆட்டோமேஷன்ஸ். அப்ப இதுவும் கிட்டத்தட்ட நல்ல கோர்ஸ். இதுல என்ன விஷயம்டா நானும் வாசிக்கல. நான் லிங்கை மட்டும் தான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன். நான் எனக்கு நிறைய பிள்ளைகள் கேட்டிருந்தாங்க அப்படி என்ன கோர்ஸ். நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தது ஹாஸ்பிட்டல் இருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ற அந்த விஷயங்களை நினைச்சிருந்தேன் நானும். ஆனா நிறைய விஷயங்கள போட்டிருக்கேன். டேட்டா ப்ராசஸிங், ப்ரோக்ராமிங், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சேவ் கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக், புள்ளிவியல், ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ நிறைய விஷயம் கண்டென்ட்ல அடக்கிருக்காங்க. ஸோ ஒரு கெரியரை பார்த்து கொண்டிருந்தா பயோமெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட், பயோமெக்கானிக்கல் ரிசர்ச்சர், மெடிக்கல் அப்ளிகேஷன் அனலிஸ்ட், ரேடியாலஜி. ஸோ ரொம்ப நல்ல கோர்ஸ்.
by those the degree based of the right okay career. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தி இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வெப்சைட்டுக்கு போய் பார்த்துக்கொள்ளுவோம். நான் என்கிட்ட இதை பத்தி கேட்டாங்க. அப்ப நான் ஆஸ்திரேலியாக்கு அந்த திங்ஸ்ல ரிப்பேர் பண்ற வேலை மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிள்ளைகிட்ட சீரியஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்ப பாஜி பார்க்கணும் அதை. ஸோ நிறைய விஷயம் அதுல அடங்கிருக்கு. ரைட், இது வந்துட்டு இது ஜோனிசன் பேராமெடிக்கல் டெக்னாலஜி இது என்ன சொல்லி பார்ப்போம். ரைட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் மெடிக்கல் ரிசர்ச். இதுல வந்துக்கிட்டு 2 கோர்சஸ் இருக்கிறேன். இது என்ன கோர்ஸ் வந்துட்டு பேராமெடிக்கல். ரைட், நைட். ஓகே, content. The lecture highly sought after skill and is formulation development, medical manufacturing, analysis, quality assurance and quality control of herbal. அதாவது மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது இல்லை, herbal pharmaceuticals and to meet the emerging global need for quality, safety and efficiency in relative pharmaceuticals. ஓகே, இது என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் வந்துக்கிட்டு எனி ஸ்ட்ரீம்ல எஸ்கே காணும். அண்ட் இந்த கெரியர் வந்துக்கிட்டு இண்டிஜினஸ். ஓகே, இப்போ என்டர்பிரினர்ஷிப் இப்படி கிடையாது. இந்த கோர்சஸ் பத்தி இன்னைக்கு இன்னும் தெளிவு காணாம இருக்குது. உங்களுக்கு இன்னும் மேல்மிச்சம் வந்தா கூகுள் பண்ணி பாருங்க. இதுல இருக்குது. இதுல வேலை வாய்ப்புல நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே கூகுள்ல என்ன வழக்கம் மட்டும் வழங்க போகும். இது யோகா அண்ட் பேராசைக்காலஜி. இதுவும் கம்பா எல்லாம் ஃபுல்லா கம்பா விக்ரம் ராஜ் அந்த கோர்ஸ். உண்மையா இப்ப கம்பா விக்ரம் வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க 2-3 கோர்ஸ் தான் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இப்ப நிறைய கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் அது. அப்ளை பண்ணி பாருங்க. நிறைய விஷயம் நிறைய பிள்ளைகள் போயிருக்கு நம்ம வீட்டுல இருந்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பேர் போயிருக்கேன் எகிட பீச்ல மட்டும். ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. நிறைய நல்ல கோர்சஸ் இருக்குது. நீங்க இந்த கோர்சஸ் பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா போங்க அந்த சைட்ல. கண்டென்ட் இருக்குது. During the program, undergraduate will practice yoga, parapsychology, meditation, illusionist martial arts, cosmic. இது வந்துக்கிட்டு ஃபுல் எப்படிங்கண்டா பியூட்டிஷியன்ஸ் அந்த செட்டப் உள்ள போகுது. எப்படி சொல்ற அந்த பியூட்டிஷியன்ஸ் அந்த ஹெல்த் கேர் அப்படி அந்த செட்டப் உள்ள இருக்குது. கெரியர் வந்துட்டு ஆனாக்குது யோகா கன்சர்ன், யோகா தெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, ரிசர்ச்சர், ஸோ கன்சல்டன் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கோர்ஸை நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் பண்ணா போய்க்கொள்ளுங்க அதுக்குள்ள. அதே மாதிரி ஸ்டடிஸ் அண்ட் இண்டிஜுவல்ஸ். ஓகே, இதுவும் அதுக்குள்ள இருக்கிற அந்த லிங்க்ல நிற்குது ரெண்டும். அந்த லிங்க் நான் போடலன்னு இதையும் போட்டுறோம். நீங்க இதுல கம்பாவில் இருக்கிற அமைச்சுக்குள்ள போனே இல்லைண்டாலே கம்பாவில் இருக்கிற அமைச்சுக்குள்ள போனே இல்லைண்டாலே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வரும். ரைட், நிறைய அந்த வெப்சைட்டுக்குள்ள போன் இல்லைண்டாலே உங்களுக்கு அந்த இந்த கோர்சஸ்ல பேர் வரும். அந்த கோர்சஸ் பேர் அடிச்சு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு உலகம். பேராசைக்காலஜி. ஓகே, இது ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ், சோசியல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங்ஸ். இதுவும் அந்த லிங்க்ல போய் பாருங்க. 4 வருஷ கோர்ஸ். நீங்க சீரியஸா நிறைய கோர்சஸ் அப்ளை பண்ணிக்காங்க. நல்ல வளர்ந்து வருது இந்த யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட. ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ் இது ரைட், இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது பி என்ன மாதிரி பிஏ ஹானஸ்ட் என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் அப்ளை. இது காப்பது பரிச்சை. இது சாதாரண சித்தியில் ஏதேனும் 3 வாரத்தில். ஸோ எனி ஸ்ட்ரீம் ஸோ அப்ளை பண்ணலாம். வேலை செய்யல. இதுல தொழில் வந்துக்கிட்டு டீச்சர்ஸ் ஆகலாம், லெக்சர்ஸ் ஆகலாம். அதாவது இப்ப டெமோன்ஸ்ட்ரேட்டர் கூட ஆகலாம் இங்கிலீஷ் பாடத்துல. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா ஏழுமெண்டா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக்ஸ், கிரியேட்டிவிட்டி மியூசிக்ஸ் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். இதுல சிங்களம் இல்லாட்டி ஆங்கிலம். ஆனா பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி எஸ் இதுக்கு அப்ளை பண்ணியலாம் நாம. பிரைமரி எஜுகேஷன்ஸ் இது பிஇடி. இது வந்துக்கிட்டு உண்மையா இது நல்ல கோர்ஸ். எல்லாரும் பிரைவேட் செக்டர்ல இதை காசு அடி படிக்கிற கோர்ஸ். ஆனா இதுல என்ன இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம்னா சிங்களம் இடத்துல இருந்து படிச்சு தராங்க. ஸோ நமக்கு சிங்களம் புழுவண்டா 7 மண்டா மட்டும்தான் இவ்வளவு ஆரம்பிக்கிறோம். இந்த அடிக்கடி கஷ்டம். இது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச எந்த கம்பெனி கூட இதை பிரைவேட்டா படிக்காங்க. பிரைமரி எஜுகேஷன்ஸுக்கு டீச்சர்ஸா போகலாம்.
ஸோ இது கோர்ஸ். ஆனால் இதில் இது ஓரளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி கோர்ஸ் வந்துக்கிட்டு சிங்களத்தில் படிச்சிடுறாங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுவோம். கொஞ்சம் மொழி மூலத்தையும் கொஞ்சம் என்னென்னு போய் பார்த்துக்கணுமா. நீங்கள் கோர்ஸ் அப்ளை பண்ணக்குள்ள, கோர்ஸ் தொடர் போடக்குள்ள, யூனிகோட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேனே, கோர்ஸ் போடக்குள்ள கொஞ்சம் என்னென்ன அதையும் பார்த்துக்கணுங்க. ரைட். அடுத்தது பொலிமர் சயின்ஸ். இது புதுசு இந்த முறை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற கோர்ஸ். இந்த முறை நம்மளுக்கு இதுக்கு அப்ளை பண்ண இயலாம். ஏன்னா ஏதேனும் பாடப்பிரிவு குறைந்தபட்சம் ரைட். இது ரெண்டுல ஏதாவது ஒன்றுல அழுத்திக்கணும். ஸோ இது ரெண்டுலையும் நம்ம ஷுவரா போயிடலாம். ஸோ இந்த கோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குது. ரைட். ஓகே. இது யூனிகோட் ஆல்ரெடி சின்னதான். காமன் கோர்சஸ் முடிஞ்சு பெருமாட்டுக்கு எல்லா கோர்ஸஸ் நான் சொல்லியிருக்கேன். ரைட். ரைட். காமன் கோர்சஸ் முடிஞ்சு இனி இது அதர் இன்ஸ்டியூட்ஸ் சொல்லி இப்போ அதர் இன்ஸ்டியூட்டை பற்றி இப்போ சிமர் இருக்காரு நினைக்கிறேன். சிமர் இருக்கிறானே? ஆமாம், இருக்கேன். ரைட். ஓகே. அவர் ஃபுல்லாக அந்த அதர் இன்ஸ்டியூட்டை பற்றி அவர் சில டீட்டெயிலாக இப்போ நான் இதில் ஓசன் யூனிவர்சிட்டியை பற்றியும் சார் கொத்த கேடிஓ பற்றி டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இது நிறைய பேர் நிறைய கேட்டீங்க. கேடிஓக்கு போகலாமா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் இதுல மற்ற விஷயங்கள் மற்றதுல பத்தி விமர்சனம் நான் இது ரெண்டையும் பத்தி சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கேடிஓ பத்தி நான் டீட்டெயில்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். வெயிட் காட்டுறேன். நான் போஸ்டன் யூனிவர்சிட்டி பத்தி இது ஒரு யூனிவர்சிட்டி. இந்த முறை கால் பண்ணியான்னு நினைக்கிறேன். எஸ், க்ளோசிங் டேட் 2024 7/31. ஸோ கால் பண்ணிக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த கோர்சஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி இருக்கு அட்லீஸ்ட் 3% மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ இதுக்கு நாம அப்ளை பண்ணிடலாம். அண்ட் பிஎஸ்சி இன் ஹானஸ்ட் ஓஷனோகிராஃபி ஃபிசிக்கல் பயாலஜி சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அண்ட் obtain and 3 passes technology biosystem technology. இதுல biosystem technology இருக்காங்க. அப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். மெரிட் இன்ஜினியரிங் இதுக்கு கம்பைன் மேத்ஸ் கேட்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண எல்லாமே டிரான்ஸ்போர்ட். ஓகே, இது உண்மையா நினைக்கிறது கோர்ஸ் நேற்று முறைப்படி நான் சொன்னேன். இது உண்மையா நல்ல கோர்ஸ். மெரிடைம் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது நல்ல கோர்ஸ். அங்க மொரட்டோவில் இது டிஎல்எம்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கோம். அதுவும் அந்த செட்டப் தான். இது ரெண்டு வேகன்சி வந்துக்கிட்டு ஹார்பர்ல இல்லாட்டி ஏர்போர்ட்ல அந்த கார்கோ செட்டப் அந்த இதுக்குள்ள ஒர்க் பண்ணலாம். உண்மையா நல்ல சேலரி. டிஎல்எம் மொரட்டோட டிஎல்எம் வந்துட்டு E3 சொல்லுவாங்க. அதாவது E1 இன்ஜினியரிங், E2 அந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அது சொல்லுவாங்க. E3ங்கிறது வந்துட்டு டிஎல்எம் தான் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் டிஎல்எம் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ E3 மொரட்டோல E3ன்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்ல 3வது பார்ட். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த கோர்ஸோட பேரை மட்டும் மாத்திரியாங்க. இது வந்துட்டு ஜென்ரல் டிகிரி மிகி ஹோனஸ் டிகிரி மிகி 4 வருஷம் மிகி. ஸோ விரும்பினாக்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓகே எனி ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். கோஸ்டல் மெரைன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதை பத்தி உங்களுக்கு தெரியலண்டா அழகா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க என்ன மாதிரி கோர்சஸ் சொல்லி கோல் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க பேஜுக்கு போனீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ கேடியூக்கு வாங்க. கேடியூல எஸ் ரைட் கொத்தலா டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இது ஃபேக்கல்டி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் எனி ஸ்ட்ரீம் கட்டியாங்க. இதுக்கு பிசிக்கல் சயின்ஸ் கட்டியாங்க. இதை நம்ம குரூப்ல தூக்கி போட்டுருவாங்க. ஃபேக்கல்டி ஆஃப் லோ இது எனி ஸ்ட்ரீம்னா போதும். சோசியல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், டெக்னாலஜியும் கட்டியாங்க போகலாம். டெக்னாலஜியும் போகலாம். இப்படி நிறைய கோர்சஸ் இப்போ நான் கோர்சஸ் பற்றி சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் படிக்கேன். ஸோ அவன்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் சொன்னார் டே ஸ்காலர்னு சொல்லி இருக்குது. அதுல காசியாட்டி படிக்கிறார்கள். அதாவது கவர்மெண்ட் பிரைவேட்னு சொல்லி கேடியூல 2 இருக்கேன். அதுல காசியாட்டி படிச்சா அவங்க டே ஸ்காலர்னு சொல்லி தருவாங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் காசு கொடுக்கணும். அது காசுல டீட்டெயில்ஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு போறோம். அண்ட் இது கோர்சஸ் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க உங்களுக்கு விரும்பின கோர்சஸ் நீங்க போகலாம். அது உங்களோட விருப்பம். அண்ட் அதை ஃபீஸை பற்றி சொல்றேன்.
இன்னைக்கு கோர்ஸ் ஃபீஸ் இது அவங்களோட வெப்சைட் நான் எடுத்தேன். இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட் பிளான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா தானே. அப்ப உங்களோட 7 மணி தான் காசு கொடுக்க 7, அதாவது எந்த கோர்ஸ் உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கோர்ஸுக்கு ஒரு அமௌண்ட் நீங்க பார்த்துலண்டா கிட்டத்தட்ட எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குது. சரியா? மில்லியன், 20 மில்லியன், 12 மில்லியன் இப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களோட 7 மணி தான் நிறைய பேர் கேட்டுட்டு நான் போவாண்டு. ஓகே, விரும்பி நான் போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதான் பிரச்சனை, காசு இருக்குது. அதே மாதிரி அங்க எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதே மாதிரி இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த போயிட்ட கேட்ட இன்டர்வியூ வைப்பாங்க, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. உங்களுக்கு விரும்பினா நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதெல்லாம் இதுல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு எடுப்பாங்க அவங்க. கொஞ்சம் ஆனா இன்னொரு விஷயம் தெரியும், கடன் ஸ்ட்ரிக்ட், யூனிவர்சிட்டி கடன் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ ஃபுல் படிப்பு தான், படிச்சு கொள்ளுவோம் விரும்பினார்கள். ரைட். இது இது ரெண்டையும் நான் குரூப்ல போட்டுறேன், இந்த டீட்டெயில்ஸ் நான் குரூப்ல போட்டுறேன். அதே மாதிரி ஓகே, அதுன்னு சொல்லி ரெண்டையும் சொல்லி ரைட். ஓகே ரைட். ஓகே இது Q&A செஷன்ஸ். யாருக்கும் இது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், பிரச்சனை இல்லை. டவுட் எதுவும் இல்லையா? சட்டில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப கொஸ்டின்ஸ் யாருக்கும் இல்லை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஓவராலா நம்மட ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து போராக்கள் வாயை திறக்கிறாங்க. ஐ மீன் பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைகள் ஓகே, பொம்பளை பிள்ளை வாயை திறக்கல. இது யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் மார்க் கதைக்கிற தந்த கொமெண்ட்ஸ் தான் இது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களோட பிரச்சனை, உங்களுக்கு இது பிரச்சனை நிறைய நடத்த வாயை திறந்து பேசுங்க. சரியா? ஏன்டா யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் மாதிரிலாம் ஈஸ்டர்ன் சாக்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா நம்ம வாயை திறக்கிறோம்ல. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ ஒருத்தரை நீங்க பேசிக்கொள்ளுங்க, வாயை திறந்து பேசி அதை எடுத்துக்கொள்ளுங்க, வெக்கம் ஞாபகம் படாம. ஏன்னா இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போக, ஸோ யூனிவர்சிட்டி போன கல்ச்சர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பழகிக்கொள்ளுங்க. சரி ரைட். Q&A செஷன்ல சட்டை நல்ல ரைட். அப்படின்னா முடிச்சுக்கொள்வோம். இப்ப மேல் மிச்சமா எது டவுட் சாங்க கேட்டா என்னை கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது டவுட் உங்களுக்கு வேற ஆர்டியும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் சாட்டர்டே சண்டே போர்ட்டல் ஓப்பன் ஆகிச்சால சாட்டர்டே சண்டே தாங்க. ஸோ ஆய்ஸஸ்குள்ள ப்ரோக்ராம் செய்வோம், பிசிக்கலாக கேம் ஒன்று. ஸோ கோர்ஸ் பற்றி டவுட், ஓகே, கோர்ஸ் பற்றி டவுட் வரக்குள்ள நாங்கள் அதை சொல்லி தருவோம். ஸோ என்ன விஷயம் வந்து நீங்கள் அடுத்த சாட்டர்டே சண்டே வந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இல்லாட்டி உங்களுக்கு வீண் பிரச்சனை, நீங்கள் வீண் மாதிரி போடலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே. ஆனால் கோர்ஸோட உங்களோட விருப்பத்தில் இருந்தால் கடும் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆள்ற தூண்டுதலின் பேர்ல நீங்க போடாம உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் நீங்க போவோம். ரைட். ஓகே, அவ்வளோதான். மெசேஜ் வந்திக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டேஷன். ஓம் எல்லா ஸ்ட்ரீமுக்கும், டெக்னாலஜி மட்டும் இல்லை, எல்லா ஸ்ட்ரீமுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். ஸோ அடுத்தடைய உங்களோட சீனியர்ஸ் மார்க் சூப்பர் சீனியர்ஸ் மார்க் எல்லாரும் மட்டும் தருவாங்க. ஸோ அடுத்தடைய அவங்கள்ட்ட யூனிவர்சிட்டி படிக்கிறாக்கள், போனாக்கள், யூனிவர்சிட்டி அட்டாக்கணைனாக்கள் இருக்க மாட்டாங்க, பாஸ் அவுட் ஆனாக்கள் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ வந்துடா அவங்கள்ட்ட ஐடியா கேட்கலாம். அட்லீஸ்ட் நாங்கள் போட்டு தர அப்படி பிரச்சனை இல்லை, உங்களோட பிசினஸ் நானாட்ட நீங்கள் போட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் கோர்ஸை பற்றின ஒரு ஐடியா நடத்த கேட்டு போகலாம். பிசிக்கல் இன்ட்ரெக்ட் ஆகி
ஓகே, வேற அதர் இன்ஸ்டியூட் பத்தி பேசி சிம்மன் செல்வார்னு முடியல ப்ரோக்ராம். யூனிவர்சிட்டி கொலிஜஸ் இருக்குது. இப்போ அதை பத்தி கொஞ்சம் செல்வார் டீட்டெயில் தான் என் வீக்கில் விளாண்ட என்னண்டு ஃபைட் ஒன்று மில்ல நினைக்கிறேன். அப்போ சிமர் மெசேஜ் ஒன்று வந்து ஓகே ஓகே ஃபைட்டா சிமர். முபின் ஓகேயா? ரைட், ஓகே ஸ்டார்ட் பண்ணும். ஓகேயா, ஒரு 1 minute டைம் தாங்க. ஃபைட்டா ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வழங்குதா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறது? ஓம் சார் வணக்கம். ஓகேயா, அப்போ எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து ஷிமர் முகமது. நான் இப்போ வயம்பு யூனிவர்சிட்டியில் இடெக் கோர்ஸ் செஞ்சுக்கிருக்கேன். லாஸ்ட்டாக இன்டேக் பண்ண பேட்ச். நார்மலாக என்ற இன்ட்ரடக்ஷனுங்கிறது அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த எல்லாருமே A-level ரிசல்ட்ஸ் வச்சிருக்கீங்க. எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் ஆയിരിக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு வாரீங்கன்றாலே நார்மலாகவே நல்ல ரிசல்ட்ஸ் ஆയിരിக்கும். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது என்னன்னு சொன்னால், நான் கடும் அஃபீஷியலாக எல்லாம் பேசலை, நார்மலாக கேஷுவலாகவே பேசுகிறேன். முன்னுக்கு ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி, சம்டைம் டா அண்டு வாயால் வந்து அழுமுண்டு நினச்சிக்கணும், நார்மலாக பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். நாங்கள் நார்மலாக இன்னைக்கு கிளாஸ்லேயே தெரியும் 1.5 மணி நேரத்தால தான் மேக்ஸிமம் இருக்கிற, அதுக்கு மேலே இருக்கிற கஷ்டம் ஃபிசிக்கலாகவே. இப்போ ஆன்லைன் எங்களை இன்னும் கஷ்டம். நான் நினைக்கிறேன் 9:40 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 1 மணி நேரம் 10 நிமிஷம் போய்த்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸுக்குள்ள நான் டக்கான முடிக்க பார்க்கேன். ஒன்றுக்குள்ளேயும் டீப் போகல நான். சரியா? ஓகே, இப்போ நேரத்தோட எங்கட உகாவால செய்ய ஸ்டார்ட் பண்ண நினைச்சதே வந்து யூனிவர்சிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ற, என்னென்ன கோர்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ரீம் மக்களுக்குங்கிறது தான் பிளான். ஆனா அதர் இன்ஸ்டிடியூட்ங்கிற ஒன்று இருக்குங்கிறத பிள்ளைகளுக்கு வழங்கப்படுத்தணும். ஏன்ங்கிற அந்த பர்பஸ் என்ன சொன்னா, நான் உங்களோட பெச்சுக்கு வந்த ஒரு அனலைசிஸை எடுத்து சொல்றேன். ஒரு 500க்கு மட்டும் தட்டி வச்சிருக்கேன். என்ன சொன்னா, உங்களோட பெச்சில் கிட்டத்தட்ட 3,47,500 பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த எக்ஸாம் போய் 3 பாடமும் எழுதின ஆக்கள் 2,70,70,000 பேர். அதுல 3 பாஸ் எடுத்தாக்கள் 1,73,500 பேர். இந்த 1,73,500 பேருமே யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிளான ஆக்கள் தான். 1,73,500 பேரும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அவ்வளவு பேரையும் யூனிவர்சிட்டி எடுத்து ஒரு டிகிரியை ஃப்ரீயா ஆஃபர் பண்ற அளவுக்கு நம்ம நாட்டுல வசதி இல்லை. ஆகவே அதுல நல்ல டொப்ல இருக்கிற கொஞ்சம் பேரை தான் கவர்மெண்ட் என்ன செய்யுது, யூனிவர்சிட்டிக்கு எடுத்து ஃப்ரீயா படிப்பிக்குது. கிட்டத்தட்ட இப்பய காலகட்டத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 45,000 பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் தான் ஓவராலா மொத்தமா எல்லா ஸ்ட்ரீம்லையும் எல்லா யூனிவர்சிட்டியில எல்லா கோர்ஸ்லயும் இருந்தே எடுக்காங்க. அப்ப 1,73,500 பேர் யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிள். ஆனா அதுல எடுக்கிறதும் 45,000 பேர் தான் என்று சொன்னா, மிச்சம் 1,28,500 பேரும் எங்க போறங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப சில ஆட்கள் என்ன செய்வாங்க, செஸ்ஸை செய்வாங்க, செகண்ட் சை செய்வாங்க, செஞ்சு போட்டு அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கலாம், கிடைக்காம விடலாம். அப்ப அவங்க அடுத்தது என்ன செய்யணும், ஒன்று பிரைவேட் செக்டருக்கு போகணும், காசி கட்டி படிக்கணும். அப்ப இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறதால கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வேற வேற இன்ஸ்டிடியூட் அவங்க உருவாக்கி ஃப்ரீயா படிப்பிக்காங்க. சிலதுல டிகிரி தான் வருகிறது, சிலதுல HND லெவல், டிப்ளமா லெவல், சர்டிபிகேட் லெவல் சொல்லி அவங்க கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் செய்யக்குள்ள ஒரு சின்ன பேமெண்ட் இருக்கும், சிலது மொத்தமாவே ஃப்ரீயா இருக்கும். அப்ப
அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூட்டை வந்து ஒரு சின்ன ஐடியா தரதான். இதோட நோக்கம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயும் போய் ஒவ்வொரு கோர்ஸும் என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியாங்கிறதெல்லாம் சொல்றது இல்ல. இப்படி இப்படி இருக்கி நீங்க மேக்சிமம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றது, யூனிவர்சிட்டிக்கு போறதுதான் பார்க்கணும். கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல, இன்னொரு சிச்சுவேஷன் அங்க போக கிடைக்கலங்கிற பட்சத்துல தான் இதை யோசிக்க பார்க்கணும். அப்ப இதை பத்தின ஒரு ஐடியா ஒன்று இருந்தா ஓகே. அப்படி யூனிவர்சிட்டி கிடைக்கல, ஒன்றுமே செய்யணும் அந்த நிலைமை அங்க போல மட்டும் இதை வந்து யோசிச்சா சரி. அப்ப இது பத்தின ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். அப்ப அது தாரதான் இதோட நோக்கமே தவிர இதுக்குள்ள டீப்பா நாங்க போகவே இல்லை. அப்ப அதால எனக்கு 20 நிமிஷமே போதும் கிட்டத்தட்ட. டீப்பா போனா ஒரு 3-4 நாள் ஃபுல்லா எடுத்தாலும் ஃபுல்லா முடிக்கவே ஒன்னாவது ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். அப்ப இதுதான் நார்மலா இதோட பர்பஸ் நாங்க இதை சொல்றதுக்காக. இப்ப உள்ளுக்கு போனோம் சொன்னா ஓகே. இப்ப இந்த ஸ்கிரீன் வழங்குது தானே? ஓகே. இப்ப என்ன சொன்னா இந்த வலப்பக்கம் பிரவுன் கலர்ல இருக்கிறத பாருங்க, அந்த வழிய பாருங்க. SLQF சொல்றேன், ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் சொல்றேன். ஒருவர் யூனிவர்சிட்டிக்குள்ளால போய் அவர் அந்த படிக்காருன்னு சொன்னா அவர் அந்த பாத்வேயை வந்து இந்த SLQF-க்குள்ள நாங்க செல்லுவோம் நோமலா. அதுல இந்த SLQF இந்த லெவல் 1 பாருங்க, அதை வந்து OL-க்கு ஈக்குவல்ங்கிறதையும் 2AL-க்கு ஈக்குவல்ங்கிறதையும் இந்த 3 வருஷம் படிக்கிற ஜெனரல் டிகிரி இருக்கு தானே யூனிவர்சிட்டியில, அதை வந்து SLQF லெவல் 5 என்றும் 4வது வருஷம் ஹானர்ஸ் அந்த ஸ்பெஷல் படிப்புமே அதை 6 என்றும் PhD லெவல் வரைக்கும் போகும் அந்த லெவல் 12 என்றும் சொல்லி இப்படி ஒரு பாத்வே ஒன்று இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு பாத்வே இருக்கு, அது NVQ என்று சொல்ற இந்த இடப்பக்கம் இருக்கிற ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த பாத்வே. அப்ப இதை பத்தின ஒரு ஐடியா தாரன். அதுக்கு முதல் இந்த அடுத்த ஸ்லைட்ல பார்த்தேன் சொன்னா இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கிறத இங்க பாருங்க. இந்த ஓஷன் யூனிவர்சிட்டி ரெட் கலர்ல இருக்கிற ஓஷன் யூனிவர்சிட்டியையும் KDU சர் ஜான் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியையும் முபின் வந்து ஏற்கனவே வழங்கப்படுத்தி இருக்கார். அப்ப நான் அது ரெண்டையும் உருறேன், எல்லாத்தையும் டீப்பாவும் போகல ஃபுல்லாவே. இந்த ப்ளூ கலரை பாருங்க, VTA டெக்னிக்கல் காலேஜ் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கும் இந்த ஓஷன் யூனிவர்சிட்டிக்கும் இந்த ஸ்ரீலங்கன் ஜெர்மன் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கும் சரியா இன்னும் இருக்கிற ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த NVQ-க்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது நேர்த்தர சென்னை இன்ஸ்டிடியூட் வந்து NVQ செட்டப்புக்குள்ள இருக்காங்க அவிய. இதுல இந்த NVQ லெவல் 1, 2, 3 அப்புறம் 4 வரைக்குமே சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட்ல கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல NVQ லெவல் 2, 1 விடுங்க. இந்த NVQ லெவல் 3 இருக்கிறவரை வந்து நார்மலா அவர் O லெவலுக்கு ஈக்குவலன்ட் சொல்லுவோம். SLQF-ல பாருங்க, லெவல் 1 இருக்கிறது O லெவலுக்கு ஈக்குவலன்ட், NVQ லெவல் வந்து லெவல் 3 இருக்கிறது வந்து O லெவலுக்கு ஈக்குவலன்ட் நார்மலா செல்லுவோம். A லெவலுக்கு ஈக்குவல் வந்து NVQ லெவல் 4, இங்க வந்து SLQF லெவல் 2 செல்லுவோம். இங்க NVQ லெவல்ல ஒரு ஆள் ஜெனரல் டிகிரி வச்சிருக்காருன்னு சொன்னா அவரை வந்து NVQ லெவல் 7 வச்சிருக்கிறாள் செல்லுவோம். இதுக்கு பிறகு NVQ லெவல்ல ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த ஜெனரல் டிகிரி வச்சிருக்கிறாள் SLQF-க்கு இப்படி மாறி இதுக்குள்ளால போய்தான் அந்த PhD வரைக்கும் முடிக்கணும். இந்த NVQ லெவலுக்கும் SLQF லெவலுக்கும் சம்பந்தம் என்ன சொன்னா NVQ லெவல் 7ங்கிறது இந்த SLQF லெவல் 5க்கு ஈக்குவல், இந்த டிப்ளோமா லெவல் 5ங்கிறது இந்த லெவல் 3க்கு ஈக்குவல் சொல்லி சம்பந்தம் இருக்கு. சோ இது வந்து நான் நார்மலா ஒரு ஐடியா தந்திருக்கேன், NVQ என்ன SLQF லெவல் சொன்னா என்னங்கிறது. சரியோ? அடுத்தது என்ன சொன்னா இப்ப என்ன சொல்ல, இப்ப எல்லாரும் படி சொல்ல ஏன்னு சொன்னா அந்த அசுரன் படத்துல சொல்ல மாதிரி நான் சும்மா நோமலா கதைச்சிக்கு போறேன். கடைசா விஷால் தனுஷ் சொல்லுவார், தம்பி காடு இருந்தா எடுத்துக்குவாங்க, காசு இருந்தா புடுங்கிக்குவாங்க, படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் சிதம்பரம் என்று சொல்ல மாதிரி தான். என்னையோ ஒன்று படிச்சு வச்சுக்கிருந்தா போதும் A லெவலோட நிக்காமங்கிறதான் ஒரு ஐடியா கவர்மெண்ட்டுக்கும். அதுதான் இப்ப இங்க பாருங்க, இந்த VTA-ங்கிற இந்த இது நார்மலா அக்கரபத்திலிக்கிறாங்களா நீங்க இருப்பாங்க. VTA-ங்கிறது வந்து நம்ம அந்த முனவரா ரோட்ல சரிஞ்ச கட்டடம் சொல்லுவாங்க, அதுதான் உண்மையா VTA. எனக்கும் A லெவல் ஃபர்ஸ்ட் சை எடுத்த நான் ஃபைல், செகண்ட் சை எடுத்த ஃபைல் அது வரைக்கும் எனக்கு தெரியா VTA டெக்னிக்கல் காலேஜ் எல்லாம். அதுக்கு பிறகு எனக்கு A லெவல் எடுக்க விருப்பம் இல்லை, என்ன செய்யறேன்னு போக்குள்ளதான் இது எல்லாமே நான் தெரிஞ்சேன், நான் லேட். அப்ப உங்களுக்கு அது ஏர்லியா தெரியணுங்கிறது தான் நோக்கம்.
அப்ப அந்த சரிஞ்ச கட்டடத்தை தான் அக்ரப்பத்தில் இருக்கிற VTA என்று சொல்றது. டெக்னியா காலேஜ் ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது வந்து என்ன சொல்ல, இது வந்து தெரிஞ்சிருக்க மாட்ட ஆட்கள் நிறைய பேருக்கு. ஏன் என்று சொன்னா அதையுமே நம்ம ஆட்கள் டெக்னிக்கல் காலேஜ் தான் சொல்ற. உண்மையா ஹாடி என்று சொல்ல தானே அம்பாறையில் இருக்கிறது. ஹாடி டெக்னிக்கல் காலேஜ் என்று சொல்ற சில ஆட்கள், இல்லாட்டி ஹாடி என்று சொல்ற. அது உண்மையா அதோட பேர் அம்பாறை காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் அதோட பேர். அதாவது இது அடுத்தது மருதான டெக்னிக்கல் காலேஜ் கொழும்புல சொல்ல ஃபேமஸ் மட்டும் சொல்றேன். அது உண்மையா மருதான டெக்னிக்கல் காலேஜ்ல மருதான காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 9 காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. மற்ற இந்த டெக்னிக்கல் காலேஜோ VTA நிறைய இருக்கு. நிறைய ஊர்ல VTA இருக்கு, நிறைய ஊர்ல டெக்னிக்கல் காலேஜ் இருக்கு. அது எத்தனை கவுண்ட் சொல்லதுக்கே இல்லை, இந்த போன்லயே இருக்கு, நிறைய போய் இருக்கு. அப்ப நார்மலா நான் இங்க வந்து என்ன பிளான் சொன்னா, இந்த VTA இருக்கிற எந்த ஊர்ல இப்ப எல்லா VTA எல்லா டெக்னிக்கல் காலேஜ்லயும் எல்லா கோர்ஸும் இல்ல. குறிப்பிட்ட VTA குறிப்பிட்ட கோர்ஸுகள் தான் இருக்கு, குறிப்பிட்ட டெக்னிக்கல் காலேஜ்ல குறிப்பிட்ட கோர்ஸுகள் தான் இருக்கு. அப்ப எந்த ஊர்ல இந்த ஊர்ல VTA இருக்கு, அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன எலிஜிபிள் கிரைட்டீரியா, எந்தெந்த ஊர்ல டெக்னிக்கல் காலேஜ் இருக்கு, அதுல எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னென்ன கோர்ஸ் இருக்கு செல்ல போனா அல்ல செல்லாம் கடும் கஷ்டம், செல்லவே ஒண்ணா. அப்ப இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு தேவை வந்தா மட்டும் நீங்க என்ன செய்யலாம், போய் அதுக்குள்ள டீப்பா உழுவாடலாம். மத்தது வந்து இப்ப உங்களோட ஜூனியர் சாக்கள் வந்து இப்படி ஒன்று இடுக்கி செல்லித்தாங்களன்னு சொல்லி கேட்டா தெரியா ரெண்டு செல்ல போனோம்னு சொல்ல நமக்கு ஒரு நோண்டி மாதிரியுமே. அப்ப சும்மா ஒரு ஐடியா அமைச்சிக்கிறதா நல்லம் போல. அப்ப நான் VTA டெக்னிக்கல் காலேஜ்ல வந்து உள்ளுக்கு இன்னும் டீப்பா போகல, இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் அதே சீன் தான். 9 இருக்கு, அதுலயும் நிறைய கோர்சஸ் இருக்கு. அப்ப அதுவும் சொல்லி முடிக்க ஒன்னா. ஆனா இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, இப்ப காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் இந்த ஸ்ரீலங்கன் ஜெர்மன் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டும் என்ன சொன்னா NVQ லெவல் 5 வரைக்கும் அதோட அதுக்கு கீழ்பட்டது NVQ லெவல் 4-3 அந்த லெவல்ல இருக்கிற கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. டெக்னிக்கல் காலேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் அங்க NVQ லெவல் 4 வரைக்கும் இருக்கும். சம்டைம் NVQ லெவல் 5 இருக்கும். ஆனா 4 ஷுவரா இருக்கு. சம்டைம் தான் அங்க 6ங்கிற சம்டைம் தான் அங்க 4 NVQ லெவல் 4 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் ஸ்ரீலங்கன் ஜெர்மன் டெக்னிக்கல் காலேஜிலையும் NVQ லெவல் 5 வரைக்கும் இருக்கு. சில கோர்சஸ் மட்டும் NVQ லெவல் 6 வரைக்கும் இருக்கு. VTA-லையும் NVQ லெவல் 4 வரைக்கும் தான் இருக்கு. சில VTA-ல மட்டும் சில கோர்சஸுக்கு மட்டும்தான் NVQ லெவல் 5 இருக்கு. அப்ப இப்படி டீட்டெயிலா செல்ல போனா இன்னும் அதுல என்னென்னு செல்ல போனா டைம் எடுக்கும். அதாலதான் அதை பத்தி டீட்டெயிலா போகல நாங்க. சரியா? அடுத்தது என்ன சொன்னா, இந்த யூனிவர்சிட்டி காலேஜை பத்தி நான் டக்குன சொல்லி முடிக்கணும். ஏன்னு சொன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து 6 தான் இருக்கு. ஓகே. மற்றது இந்த கோர்ஸ் மீடியம் என்ன சொன்னா, நீங்க எப்பவுமே NVQ லெவல் 5 அல்லது அதுக்கு மேல படிக்க போறீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா NVQ லெவல் 4 அதுக்கு கீழே படிக்க போறீங்கன்னு சொன்னா அந்த VTA அந்த டெக்னிக்கல் காலேஜோ அந்த காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோ தமிழ் ஊர்ல இருக்குமென்னு சொன்னா மீடியம் தமிழ் மீடியமாகவும், சிங்கள ஊர்ல இருக்குமென்னு சொன்னா மீடியம் சிங்கள மீடியத்திலையும் போகும். சரியா? அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்குள்ள வந்தேன்னு சொன்னா அதுவும் கொஞ்சம் கூட பரப்பு தான். நான் ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம். ஏன்னு சொன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸும் அதுல தார கோர்ஸஸும் கொஞ்சம் குறையத்தான் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜஸ் இந்த 6மே இருக்கு. அதுல எல்லா யூனிவர்சிட்டி காலேஜ்லயும் எல்லா கோர்சஸும் ஆஃபர் பண்ணல. குறிப்பிட்ட கோர்சஸ் தான் இருக்கு. அதை நான் வேற ஸ்லைட்ல வச்சிருக்கேன். நான் இந்த ஸ்லைடையும் உங்களோட குரூப்ல நான் போட்டு விடுறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தேவையில்லை, நீங்க பிறகு பாருங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். இப்ப பாருங்க, இது ரட்மலான யூனிவர்சிட்டி காலேஜ். ரட்மலானையில இவ்வளவு கோர்ஸும் இருக்கு. குளியாப்பிட்டியில, மாத்தரையில, அனுராதபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் அனுராதபுரையில, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் பட்டாங்கலையில, இது ஜஃப்னாவில். அடுத்தது ஜஃப்னாவில் மட்டும்தான் மெக்காட்ரானிக்ஸ்ங்கிற கோர்ஸ் இருக்கு, வேற ஒரு இடத்தையும் இல்லை. இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு தானே, யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து என்ன சீன்னு சொன்னா, இவங்க வந்து HND லெவல் ஹை நேஷனல் டிப்ளமா லெவல தார ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இவங்க. அதாவது NVQ லெவலில் செல்ல போனா 6. அப்ப இவங்க வந்து நார்மலா என்னன்னு சொன்னா இவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு வழக்கம் இதுல சொல்லலாம் என்னன்னு சொன்னா,
நீங்க இப்ப இங்க இன்ஸ்டிடியூட் இருக்கு, இந்த இன்ஸ்டிடியூட் இருக்கு, இதை இப்ப கால் பண்ணுவாங்க என்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா யூனிவர்சிட்டி மாதிரி இது ஃபேமஸ் ஆகிறல்ல. ஏன்னு சொன்னா எல்லாரும் யூனிவர்சிட்டியை தான் பெருசா எடுக்கிற, இதுகளை பெருசா எடுக்கிறல்ல. அப்ப எப்ப தெரிய வரும்னு சொன்னா நம்ம எல்லாரும் நியூஸ் குரூப்ல இருப்போமே, அந்த நியூஸ் குரூப்ல இல்லாட்டி கெசட்ல வந்து செல்லுவாங்க. ஓகே, விடிஏ இல்ல வந்து இந்த விடிஏ டெக்னிக்கல் காலேஜ் எல்லாம் தனித்தனியே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் சொல்லலாம் மொத்தமா சொல்லுவாங்க. விடிஏல கோர்சஸ் கால் பண்ணிருக்காங்க, இது எலிஜிபிள் கிரைட்டீரியா, இது என் டேட், க்ளோசிங் டேட் சொல்லி கூப்பிடுவாங்க. விடிஏக்கு ஒரு டைம்ல கூப்பிடுவாங்க, டெக்னிக்கல் காலேஜுக்கு ஒரு டைம்ல கூப்பிடுவாங்க, காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் டெக்னிக்கல் காலேஜும் ஒரே டைம்ல கூப்பிடுவாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஒரு டைம்ல கூப்பிடுவாங்க, யூனியோடெக் நான் திரும்ப சொல்ல வரேன், அது ஒரு டைம்ல கூப்பிடுவாங்க. இதுல இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. அப்ப அதுகளை வந்து கொஞ்சம் அந்த நியூஸ் குரூப்போட டச்ல இருந்தா இல்லாட்டி யாரையாலும் தெரிஞ்ச ஆட்களோட டச்ல இருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து ரிலீஸ் ஆகக்கொள்ள, அதாவது அப்ளை பண்ற டைம்ல நியூஸ்ல வரக்கொள்ள கெசட்ல வரக்கொள்ள நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் இப்ப ஓகே அது வந்து செல்லணும் பண்ணி இருந்தேன். அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜுக்குள்ள வந்து ஏன்னு சொன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து இப்ப கெசட்ல கூப்பிடக்கொள்ள அப்ளை பண்ணுங்க கொள்ள ஒரு ஆள் வந்து 3 கோர்சஸ் அப்ளை பண்ணலாம். அப்ப அப்ளை பண்ணினா உங்களை கோர்ஸுக்கு என்ன செய்வாங்க, அப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று எழுத வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டிடியூட் டெஸ்ட் எழுதி போட்டு உங்களோட அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்டா கேட்ட கோர்ஸ் தாரா, செகண்டா கேட்டதா, தேர்டா கேட்டதா, சம்டைம் தராமலும் கிடைக்காமலும் இருக்கதா, அதை பார்த்து அவங்க தருவாங்க. இப்ப நீங்க ஒரு கோர்ஸுக்கு போறீங்க, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டு சொன்னா அந்த கோர்ஸுக்கு போனேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்பிக்யூ லெவல் 5 அந்த டிப்ளமா லெவல்ல படிப்பிப்பாங்க. நான் அதுக்குள்ள செமஸ்டர், ஷார்ட் செம், ஜிபிஏ, அப்புறம் ட்ரைனிங் அதெல்லாம் டீப்பா போகாம சும்மா சொல்றேனே நார்மலா தெரியுற மாதிரி. அப்ப லெவல் 5க்கு போன உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வருஷம் அந்த லெவல் 5 டிப்ளமாட தியரியை படிப்பிச்சு போட்டு அதுக்குள்ள செல்லுவாங்க. இப்ப அது ஷார்ட் செம் ஆக்கிருக்கு, அப்ப 8 monthsல முடிஞ்சிருமென்னு சொல்லுவாங்க. நான் சும்மா நார்மலா ஜென்ரலாவே சொல்லிக்கு போறேனே. அப்ப ஒரு 1 yearக்குள்ள வந்து உங்களோட தியரியை முடிச்சு போட்டு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் அனுப்புவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கு பிறகு அந்த ஹெச்என்டி லெவல்ல முடிப்பாங்க. ஒரு வருஷம் அகாடமிக் நடக்கும், அதாவது தியரியை படிப்பிச்சு போட்டு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் அனுப்புவாங்க. அதுவும் முடிச்சுக்கு வந்து சொன்னா உங்களோட அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லைஃப் முடியும். என்விக்கு அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா அதோட ஜிபிஏங்கிற ஒரு மார்க்ஸ் மாதிரி போட்டு தருவாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஹெச்என்டியோட வாரது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்சிட்டி காலேஜ்ல நல்லா நான் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தேன்னு சொல்ல நல்ல ஆத்தல் எடுக்கலாம். யூனிவர்சிட்டியில நம்ம ஆக்கள் சொல்ல தானே நாங்க நல்லா ஃபன் பண்றோம் அது இதுன்னு சொல்லி அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அது இதுன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்களே. அது எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி காலேஜ்லயும் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலண்டா இல்ல என்று சொன்னாலும் யூனிவர்சிட்டியில 100 சொன்னா இங்க ஒரு 80% அதே ஆத்தல்கள் இங்கேயும் இருக்கு. சரியா? அடுத்தது வந்து இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் நார்மலா நான் ஒரு ஐடியா ஒன்று தந்து இருக்கேன். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா யூனிவோடெக், யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி. இது வந்து உண்மையாவே ஒரு யூனிவர்சிட்டி. ஆனா இதை பத்தி ஏன் நமக்கு தெரியறல என்று சொன்னா மாயை. அதுவும் நம்ம ஊர்ல ஸ்பெஷலா ஏன் என்று சொன்னா நம்ம ஊர்ல மொரட்டுவ, கெளனி, பேராதனி, வயம்ப, ஜப்னா அதுதான் என்னது யூனிவர்சிட்டி. இது வந்து யூனிவர்சிட்டி இல்லைங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இது 2008 தான் வந்த. இப்ப இது நல்லா நிறைய பேருக்கு தெரியும், இப்ப நல்லா ஃபேமஸ் ஆகி வருது. இந்த கோர்சஸும் இந்த யூனிவர்சிட்டி நல்ல வெலுவபிளான ஒரு யூனிவர்சிட்டி. உண்மையா நான் வயம்பு யூனிவர்சிட்டியில இருக்கேன். ஆனா நான் வயம்பு யூனிவர்சிட்டிக்கு போகாம இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கு, அதை போடுவோம் தான் நான் நினைச்சேன். ஆனா அதே ஊர்ல இருக்கிற மாயையும் அதே ரிலேஷன் ஆக்களும் தேவையில்ல அங்க போங்கோ என்று சொல்லி போனதாலதான் நான் அங்க போனேன். ஆனா இந்த யூனிவோடெக்ங்கிறதும் ஒரு கடும் வெலுவபிளான ஒரு சாமான். இப்ப இந்த யூனிவோடெக்கை பத்தி பாக்குற என்று சொன்னா என்ன இருக்கு, நார்மலா இது வந்து யூனிவோடெக் ஆஃபர் பண்ற கோர்சஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் பாருங்க, ஃபேக்கல்டி ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபேக்கல்டி, இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபேக்கல்டி, இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி ஃபேக்கல்டி, எஜுகேஷன் ஃபேக்கல்டின்னு சொல்லி இவ்வளவு ஃபேக்கல்ட்டிலையும் இவ்வளவு கோர்ஸும் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பழையது. இப்ப இந்த முறை கால் பண்ண போல இன்னும் அப்டேட் பண்ணி வேற கோர்ஸ் போட்டு இருக்கலாம், எலிஜிபிள் கிரைட்டீரியா வேற பண்ணிருக்கலாம், என்னையெல்லாம் வித்தியாசப்படலாம். அதாவது ஜெனரல் ஃபார்மேட் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் கூப்பிட போல சின்ன சின்ன மாற்றம் வரும். இப்ப யூனிவர்சிட்டியில செல்ல போல போன முறை இருந்த
இடெக்குலாம் இருந்த கோர்சஸ்களை வந்து சிலதை எடுத்து அதை பயோமேக்ஸுக்கு கொடுத்திருக்காங்க, அப்டிடியூட் இருந்த கோர்ஸுகளை அப்டிடியூட் தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ற மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயும் ஒவ்வொரு வருஷமும் வரக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சோட தான் வரும். நான் நார்மலாவே இந்த ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில இருக்கிற இதை எடுக்கனே, இந்த 4வது இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் செய்ய போனது. அப்ப நான் இதே எடுக்கனே. இப்ப இதை எடுத்தா ஒரு பிள்ளை வந்து A-level ரிசல்ட்ஸ் இன்னும் செகண்ட் காலம் வந்து NVQ லெவல்ல வச்சு டிகிரி போடுறதும், தேர்ட் காலம் வந்து A-level ரிசல்ட்ஸை வச்சு டிகிரி போடுறதுமான செட்டப் தான் இது. இப்ப இந்த A-level ரிசல்ட்ஸை வச்சு வாரனே, இப்ப ஒரு ஆள் டெக் படிச்ச ஒரு ஆளோ அடுத்தது வந்து பாருங்க, இதுல பிசிக்ஸ் மெட்ஸ் படிச்ச ஆக்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இருக்கி. ஆனா இந்த யூனிவர்டெக் ஸ்டார்ட் பண்ணது NVQ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடெக் பிடெக் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு சாமான் தான் யூனிவர்டெக். அப்ப முன்னுரிமை வந்து NVQ லெவல் இந்த டெக்னாலஜி படிச்சாக்களுக்கு தான் முன்னுரிமை. அதுலயும் அவியலையும் ஆக்கள் எடுத்து இன்னும் ஆக்கள் எடுக்கலாம்ங்கிற பட்சத்துல தான் மெட்ஸ்ங்கிற கோர்ஸ் கிட்ட போவாங்களே தவிர மற்றபடிக்கு போக மாட்டாங்க. அதை நினைப்பு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கோர்ஸ் செய்யணும்னு சொன்னா அவர் எங்க வருவார்? அவருக்கு A-level ரிசல்ட்ஸ் இடெக்ல ரிசல்ட்ஸ் வேணும் அல்லது மெட்ஸ்ல ரிசல்ட்ஸ் வேணும். அதோட இவங்க வந்து ஒரு கட் ஆஃப் அனுப்புவாங்க. உங்களுக்கு இந்த செட் ஸ்கோரை விட கூட இருந்தா தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லி உண்மையா ஒரு கட் ஆஃப் ஒன்று வரும். அதுல பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கெல்லாம் 1.1 1.2 எல்லாம் கட் ஆஃப் போட்டிருப்பாங்க. அப்ப ஒரு கேள்வி ஒன்று வரும், அடே 1.1 1.2 தேவை சொன்னாடா நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய்த்துருவேனே, வயம்பு யூனிவர்சிட்டிக்கு கட் ஆஃப் வந்து 1.2 1.1 தான் வார, ஜப்னாக்கு வந்து அந்த ரேஞ்செல்லாம் வார, அப்ப நான் அதுக்கே போய்த்துருவேன், நம்ம மண்ணாங்கடிக்கு யூனிவர்சிட்டிக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு இதோண்டு வரும். உண்மையா என்ன சொன்னா இங்க வந்து பெருசா பிள்ளைகள் வாரல்ல, அதனால வந்து 0.5 0.1 மைனஸ் செட் ஸ்கோர்ல இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்ளை பண்ணுங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்ணாலும் எந்த இன்ஸ்டியூட்ல அப்ளை பண்ணாலும் இஷ்யூ இல்லை. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதான் கவர்மெண்ட்ல படிப்பிக்கிற இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி ரெண்டுல ஒரே டைம்ல செய்யணும்னா ரெஜிஸ்டர் பண்ணாத, அப்ளை பண்றதுல இஷ்யூ இல்லை. ஸோ விருப்பம் பண்ணுச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அப்ப இடெக் ரிசல்ட்ஸ் இருந்தா இல்லாட்டி மெட்ஸ்ல ரிசல்ட்ஸ் இருந்தா சரியான்னு கேட்டா இல்ல, அப்டிடியூட் ஒன்று வைப்பாங்க. அப்ப வந்து ஒரு ஆள் வந்து 3 கோர்ஸ் இங்க அப்ளை பண்ணலாம். இங்க வந்து ஒரு கோர்ஸுக்கு 1000 ரூபா, 2 கோர்ஸ் அப்ளை பண்ணா 2000 ரூபா, 3 கோர்ஸ் பண்ணா 3000 ரூபா காசு கட்டி அப்ளை பண்ணி உங்களோட அந்த A-level குவாலிஃபிகேஷன் அடுத்த அப்டிடியூட் டெஸ்ட் ரிசல்ட்ஸை வச்சு உங்களுக்கு அந்த நீங்க போட்ட ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு எலிஜிபிள் தருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்க மாட்டா. இது வந்து A-level ரிசல்ட்ஸை வச்சு போறது. இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து என்னன்னா NVQ செட்டப்பை வச்சு போறது. உண்மையா ஒரு ஆளுக்கு NVQ 4 இருக்கும்னு சொன்னா அவர் வந்து டிரெக்டா இங்க கோர்ஸ் அப்ளை பண்ணணும், டிகிரி கோர்ஸ். NVQ 5 அல்லது NVQ 6 இருக்கும்னு சொன்னா தான் அவர் அப்ளை பண்ணலாம். இப்ப இந்திய கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எடுத்து சொன்னா இல்லாட்டி வேறது எடுக்கனே, ஓகே, இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி எடுத்து சொன்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா அவர்கிட்ட NVQ லெவல் 5 அல்லது 6ல கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் இல்லாட்டி சிவில் கோர்ஸ் இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் மெக்கானிக்கல் இந்த கோர்ஸுகள்ல NVQ 5 or 6 இருந்தா இவர் வந்து என்ன செய்யலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது NVQ 5 அல்லது 6 வச்சிருக்கிற ஆட்களுக்கு எக்ஸெப்ஷன் தருவாங்க. அதாவது 4 வருஷ கோர்ஸ் சொன்னா அவங்களோட அந்த கோர்ஸை பொறுத்து NVQ 5 சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான எக்ஸெப்ஷனும், NVQ 6 சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான எக்ஸெப்ஷனும் தருவாங்க. அதாவது NVQ 5 படிச்சாக்களுக்கு எக்ஸெப்ஷன், அதாவது ஆண்டு காலம் படிக்கிற அந்த மொடியூல குறைச்சி கொடுப்பாங்க. NVQ 6 வச்சிருக்கீங்க நிறைய படிச்சிருப்பேன், அப்ப அவங்களுக்கு இன்னும் நிறைய குறைச்சி கொடுப்பாங்க டிகிரியில காலத்தை. அப்போ ஒரு 4 வருஷத்துல முடிகிறது நார்மலா 2.5 வருஷம், சம்டைம் 3 வருஷம், நார்மலா 3 வருஷம், ஒரு வருஷம் குறைச்சி 3 வருஷம் கொடுப்பாங்க. சம்டைம் கடைசியா வந்த அப்டேட்ல சில கோர்சஸுக்கு வந்து 1.5 வருஷம் வரைக்கும் குறைச்சி கொடுத்துருந்தாங்க அந்த டிகிரி காலத்தை. இப்ப அப்படி ஒரு செட்டப் இருக்கு. இவங்களுக்கும் அதே மாதிரி என்னது அப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. மற்றது இன்னொன்று என்னன்னு சொன்னா NVQ லெவல் வச்சிருக்கிறார்கள் வந்து ஃபுல் டைம் ஆகவும் அப்ளை பண்ணலாம், பார்ட் டைம் ஆகவும் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். A-level ரிசல்ட்ஸ் வச்சிருக்கிறார்கள் ஃபுல் டைமா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமுக்கோ இங்க ஃப்ரீ தான், கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். பார்ட் டைம் சொன்னா வருஷத்துக்கு 25,000 கட்டணும்.
அப்ப 4 வருஷம் பண்ணா 1,00,000 மாட்டில் வரும், சின்ன காசு தான். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல ஃபுல் டைமும் பார்ட் டைமும் செய்யற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா ஃபுல் டைமுக்கு எப்பவுமே ஃப்ரீ தான், பார்ட் டைமுக்கோ சின்ன பேமெண்ட் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வரும். சின்னது, பிரைவேட் செக்டர் மாதிரி பெருசு இல்லை. சரியா? இப்ப நார்மலா இதுதான் யூனிவர்டெக் பத்தி ஒரு ஐடியா ஒன்று தந்திருக்கேன். பாருங்க, ஒரு ஆள் இந்த பாருங்க ஃபேக்கல்டி ஆஃப் எஜுகேஷன்ல ஒரு ஆள் இடெக் டீச்சர் ஆகிற, இல்லாட்டி பிடெக் டீச்சர் ஆகிற, ஐடி டீச்சர் ஆகிற, இங்கிலீஷ் டீச்சர் ஆகிற, டிரான்ஸ்லேஷன் அது சம்பந்தமாகவும் ஆகிறதுக்கான ஆப்ஷன்கள் யூனிவர்டெக்ல இருக்கு. நார்மலா யூனிவர்டெக் பத்தி ஒரு ஐடியா ஒன்று தந்திருக்கேன். இப்ப நீங்க இப்ப இங்க பாருங்க, நான் இங்க வந்து விடிஏ பத்தி சொல்லியிருக்கேன், டெக்னிக்கல் காலேஜ் பத்தி சொல்லியிருக்கேன், காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி காலேஜ் யூனிவர்டெக் பத்தியும் சொல்லி இருக்கேன். அடுத்தது ஸ்லியட்ஸ் ஏடிஐ, அதாவது ஸ்லியட்னு சொல்லுவாங்க சிலாக்கள் ஏடிஐன்னு சொல்லுவாங்க. ஸ்லியட்னு ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன். சில ஆட்கள் குழம்புற என்னன்னு சொன்னா, இப்ப சம்மாந்துறையில வந்து டெக்னிக்கல் காலேஜும் இருக்கு, அங்க விடிஏயும் இருக்கு, ஸ்லியட்டும் இருக்கு, ஏடிஐயும். அம்பாறையில போனாலும் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் இருக்கு, அங்க வந்து விடிஏ இல்ல ஸ்லியட்டும் இருக்கு. அப்ப அதுகள் ஆட்கள் குழம்புறேன். நான் ஸ்லியட்டை நோமலா சொல்றேன் சொன்னா, இப்ப மெட்ஸ் படிச்சவங்க நானா ராத்தாமார் இல்லாட்டி மெட்ஸ் படிச்சாக்கள் ஸ்பெஷலா சொல்றேனே, நானா ராத்தாமார் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த ஜஃப்னாவில் ஹெச்என்டி செய்யறேன், கொழும்புல ஹெச்என்டி செய்யறேன், கொழும்புலன்னா மட்டக்குழின்னு சொல்லுவாங்க, கோல்ல ஹெச்என்டி செய்யறேன் சொல்லுவாங்களே, அது செய்யற இடம் என்னன்னு சொன்னா ஸ்லியட். இப்ப இது 3லயும் தான் இருக்கான்னு கேட்டா, அது 3லயும் தான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், மெட்ஸ் படிச்சு போறாக்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. மற்ற ஊர்கள்ல வந்து மற்ற கோர்ஸுகளுக்கு இருக்கு. ஈடெக்கு எல்லாம் அங்க ஸ்லியட்ல கோர்சஸ் இருக்கு. அப்ப நார்மலான ஒரு ஐடியா ஸ்லியட் பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்தது ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்த என்சிஓ கிட்ட வரனே, நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாம என்ன சொல்றோம், டீச்சிங் காலேஜ் சொல்றோம். இன்னும் பலங்கள்ல என்ன சொன்னா அட்டலஜனையில் இருக்கிறது. இன்னும் பலங்கள்ல என்ன சொன்னா அந்த பிங்க் கலர் சாரி, கிரீன் கலர் சாரி, இல்லாட்டி ஒயிட் கலர் ஷர்ட் சார் மாறன்னு சொன்னா, பிளாக் கலர் ட்ரௌசர், அவங்க தான் அந்த செட்டப் தான். டாக்டருக்கு எப்படி மெடிசின் படிக்கிறாளுக்கு எப்படி படிச்சு முடிய வேலையோ, இந்த டீச்சிங் காலேஜில் படிக்கிறாக்களுக்கும் படிச்சு முடிய வேலை. இன்னொன்று சொல்லணும் உண்மையா, நம்மட ஸ்கூல்ல நாம என்ன பாடத்துக்கு இருக்கோமா இல்லையோ, இந்த டீச்சிங் காலேஜ்ல இந்த சாரோ டீச்சரை வரமாட்டா போய் இருந்துரும். அப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன்னு. அப்ப அது மாதிரி தான் இந்த அதான் டெக்னிக்கல் டீச்சிங் காலேஜ், நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இதுவும் வந்து கால் பண்ணுவாங்க, முழுக்க ஃப்ரீயா தான் இருக்க போகுதோ. பிறகு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு வந்த மாதிரி சொன்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். ஆனா இங்க ஒரு சின்ன பேமெண்ட் ஒன்று காட்டுறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 5 லட்சத்துக்குள்ள மேபி அப்படி வருமாக்கும். இங்கேயும் 4 இயர்ஸ் படிக்கிற ஹானர்ஸ் டிகிரியும் இருக்கு, 3 இயர்ஸ் படிக்கிற ஜெனரல் டிகிரியும் இருக்கு. மொத்தமாவே ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்லா கோர்ஸையும் கூப்பிட மாட்டாங்க, உடச்சி சில கோர்சஸ் வேற டைம்ல கூப்பிடுவாங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியா எல்லாம் சொல்லுவாங்க, போய் அப்ளை பண்றேன்னா பண்ணலாம். என்ன சொன்னா, நம்மளோட வளமையான மொரட்டு பேராதனிய வயம்ப யூனிவர்சிட்டி மாதிரி போய் ஃபுல் டைம், அதாவது ஃபுல்லா படிக்கிறது இல்லை, திங்கள் வெள்ளி வரைக்கும் படிக்கிறது இல்லை, அதாவது ஃபுல்லா போய் பிசிக்கலா இருந்து படிக்கிறது இல்லை. இங்க ஆன்லைன் மோட்ல தான் நடக்கும் பெரும்பாலும். நீங்க ப்ராக்டிக்கல் செஷன் செய்யணும், எக்ஸாம் செஷன் செய்யணும்னா தான் நீங்க பிசிக்கலா போக வேண்டி வரும். மற்றபடி ஆன்லைன்ல நடக்கும். அடுத்தது வந்து செல்ஃப் ஸ்டடி கொஞ்சம் கூட இருக்க போது ஓப்பன் யூனிவர்சிட்டியில. அடுத்தது இந்த எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு வந்தேன்னு சொன்னா, ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு வாரன் எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு வந்தேன்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் டிகிரிங்கிற என்னன்னு சொன்னா, நம்மளோட ராத்தா காக்காமார் போற அதே யூனிவர்சிட்டிக்கு தான் நமக்கு தெரிஞ்ச கெலனி, கொலம்போ, ஜஃப்னா, சவுத் ஈஸ்டர்ன், பேராதனிய, மொரட்டுவ. இதுல வந்து நோமலா இப்ப யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறாக்கள் கொண்டு இருக்கு. அடுத்தது வந்து அவங்க எக்ஸ்டர்னல் டிகிரின்னு சொல்லி சில கோர்சஸை கூப்பிடுவாங்க. சனி ஞாயிறு நடக்கும். பிசிக்கலா சில கோர்சஸை கூப்பிடுவாங்க, அது சனி ஞாயிறு போய் படிக்கிற மாதிரி இருக்கும். சில கோர்சஸை வந்து ஆன்லைன்ல நடத்துவாங்க, அதுவும் அநேகமா சனி ஞாயிறுல தான் நடக்கும். அப்படி ஆன்லைன்ல நடக்குதுன்னு சொன்னா எக்ஸாமுக்கும் ப்ராக்டிகலுக்கும் என்ன செய்யணும், பிசிக்கலா போக வேண்டி வரும். மற்றபடிக்கு வந்து ஆன்லைன்ல நடக்கும். சில யூனிவர்சிட்டி சில கோர்சஸ்ல வந்து பிசிக்கலாவே போக வேண்டி வரும் எக்ஸ்டர்னல் டிகிரி. இந்த எக்ஸ்டர்னல் டிகிரிக்கும் காசு கொஞ்சம் கட்ட வேண்டியதான் பெரும். பெருசா யோசிக்கப்படா, கவர்மெண்ட்ல ஒரு கோர்ஸுக்கு காசு கட்ட சொல்லாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன காசைத்தான் இருக்க போகிறது. கேடியுவை தவிர மற்ற எல்லாத்துலயும் காசு கட்டச்சுன்னா ஒரு சின்ன காசைத்தான் இருக்கும்.
இப்ப இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியா இருக்கட்டும், சரியா, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில வர டிகிரியா இருக்கட்டும், இது எல்லாமே, இது ரெண்டுமே வளமையா போற யூனிவர்சிட்டியில தார அந்த டிகிரியில அதே வேல்யூ தான். ஆனா பேர் தான் எக்ஸ்டர்னல் டிகிரியா இதுக்கு இருக்க போகுதோ, இதுக்கு ஓப்பன்ல படிச்ச மாதிரி இருக்க போகுது. ஆனா டிகிரியில வேல்யூ ஒன்றுதான். சரியோ? அடுத்தது வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி கிட்ட வந்து இல்லைன்னு சொன்னா என்ன சொன்னா, ஃபாரின் கவர்மெண்ட் என்ன செய்யும்னு சொன்னா, மத்த நாடுகள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை எங்களோட யூனிவர்சிட்டிக்கு வாங்கோ என்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியை ஃபேமஸ் பண்றதுக்கு இல்ல என்ன சொன்னா வேற வேற காரணத்துக்காக கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடக்கோல சம்டைம் வந்து அதுலயும் அவங்க டிப்ளமா லெவல், டிகிரி லெவல், அட்வான்ஸ் டிப்ளமா, டிகிரிக்கு போற எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் படிக்க கூப்பிடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு காசு. என்ன சொன்னா, சில கோர்சஸ் கூப்பிட போல சில இன்டர்வியூ வச்சு 100% ஸ்காலர்ஷிப்லயே அவங்கள கூப்பிட்டு போவாங்க ஃப்ரீயா படிக்கிற மாதிரி. சில இடத்த முழுக்க காசு கட்ட வேண்டி வரும். சில இடத்த ஒரு 50%, 25%, 75% எல்லாம் காசு கட்ட வேண்டி வரும். அது உங்களோட அந்த குவாலிஃபிகேஷன், அந்த யூனிவர்சிட்டியில கூப்பிடுற யூனிவர்சிட்டியோட நிலைமைகளை பொறுத்து, உங்களோட என்ன சொல்ல, அந்த வருமானங்களை பொறுத்து அதுகள் மாறுபட போகுதோ. அதை தாண்டி எக்ஸ்டர்னல் டிகிரி பத்தி சொல்லிட்டேன். ஸ்ரீலங்கன் ஜெர்மன் டெக்னிக்கல் காலேஜ் பத்தி இது என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஜெர்மன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடத்துற ஒரு டெக்னிக்கல் காலேஜ் மாதிரி. பெரும்பாலும் வந்து NVQ level 5, சம்டைம்ஸ் 6 அங்க இருக்கு. மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் கொஞ்சம் கூடயும் மற்ற கோர்சஸும் இருக்கு. அதைத்தான் ஸ்ரீலங்கன் ஜெர்மன் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சொல்ல நான் நினைக்கேன். ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் நினைக்கேன், கடும் ஷுவரா ஞாபகம் இல்லை. அதை தாண்டி இந்த ஓஷன் யூனிவர்சிட்டி மற்றது கேடிஓ பத்தி முபீன் வந்து கொஞ்சம் ஏர்லியா சொல்லிட்டார். அப்ப நார்மலா நான் எடுத்ததுகள் வந்து இதுதான். மற்றது இதை தாண்டி NDT ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து மெட்ஸ் படிச்சு போறாக்களுக்கு புரியாது. மற்றபடி கொமனா இருக்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றுக்குமே டீப்பா போகல. என்னன்னு சொன்னா தான் எல்லாத்துக்கும் டீப்பா போறேன்னு சொன்னா பெரிய டைம் ஒன்று எடுக்கும். அப்ப நான் ஒன்றுக்குமே டீப்பா போகல. 2-3 நாள் தந்தாலும் ஃபுல்லா ஒவ்வொன்றை பத்தியும் தனித்தனியே நுணுக்கமா கதைச்சிக்கே போகலாம். ஒரு ஐடியா தந்திருக்கேன். ஜூனியர் சாக்கள் கேட்டா செல்லணுங்கிறதுக்காகவும், உங்களோட யூனிவர்சிட்டி கிடைக்கல என்று சொன்னா ஒரு ஆப்ஷன் இல்லை யூனிவர்சிட்டிக்கு போக, ஆனா படிக்கணும் என்று சொன்னா ஃப்ரீயா படிக்கணும், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத காத்திருக்கும். இதை தாண்டி இன்னும் ஃபர்தரா டீடைல் வேணும் சார், அவங்களோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம். நீங்க எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் காலேஜ், VTA காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் யூனிவர்டெக் பத்தின ஐடியாக்கள் கொஞ்சம் நிறைய இருக்கு. மற்றதுகளை ஒப்பிட வைக்கல. எனக்கிட்ட கேட்கிறேன்டா கேட்கலாம். வேற இதுல எல்லாத்துலயுமே செஞ்ச படிச்சாக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வெப்சைட்ல பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு ஐடியா உனக்கு தந்திருக்கு. திரும்ப சின்ன மாதிரி தான் என்ன சொல்ல, காணி இருந்தா புடுங்கிக்குவாங்க, ரூபாய் இருந்தா எடுத்துக்குவாங்க, படிப்பு தான் தேவை, சிதம்பரம்ங்கிற மாதிரி தான் அந்த சீன். மற்றதுரா Q&A செஷன் இருக்கு. அதுக்கு முதல்ல என்னன்னு சொன்னா, மற்றது வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு கேம்பிங் நடக்க போகுதுன்னு சொல்லி இருந்தாங்க. கேம்பிங்குக்கு அப்ளை பண்ண, அதாவது உகா டீமு கிட்ட வந்து அப்ளை பண்ண விருப்பம் இல்லாட்டியும் ஏன்னு தனியே நீங்க அப்ளை பண்ணலாம். செல்ஃபா வெளியே வேற டீம் கொடுத்து அப்ளை பண்ணலாம், இங்கேயும் அப்ளை பண்ணலாம். ஐடியா எடுக்கிற என்று சொன்னாலும் நீங்க அவர்கிட்ட வந்து அவங்களோட காக்கா நானாமாரு ராத்தாமார்கிட்ட கேட்டு நீங்க ஐடியா எடுத்துக்கு போய் பிறகு நீங்க அப்ளை பண்ணனாலும் பண்ணலாம். அதுகளை யோசிக்க தேவையில்ல, கட்டாயம் பாருங்க. திரும்பியும் அந்த Q&A செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இப்ப எனக்கு வரத கதைக்கிறதுக்கு சான்ஸ் தந்ததுக்கு, இப்படி வந்து இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்கு எனக்கு சான்ஸ் தந்ததுக்கு வந்து உகா டீமுக்கும் சரி, டெக்னாலஜிக்கு பொறுப்பான முபீனுக்கும் சரி, நீங்க வந்ததாலதான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குமென்னு சொன்னா, இதெல்லாம் மறந்துட்டேன். பிரைவேட் செக்டர் என்ற ஒரு சாமான் இருக்கு. நான் ஏன் அதை ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன், பில்டிங் போட்டு பூட்டு போட்டிருக்கேன்னு சொன்னா, காசி ஆனா கவர்மெண்ட்ல கொடுக்குற சில கோர்ஸுக்கு கொடுக்குற காசையும் விட பல மடங்கு பெரிய காசு. காசி இருக்கிற ஆள் வந்து பிரைவேட் செக்டருக்குள்ள போகலாம். ஆனா மேக்சிமம் ஃப்ரீயா இருக்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்க. சிச்சுவேஷன் பிரைவேட்டுக்குள்ள தான் போகணும் என்று சொன்னா போங்க. மற்றது உண்மையா கவர்மெண்ட்ல கோர்ஸ் முடிச்சா ஸ்ரீலங்கா நாட்டுல வேலை செய்யறங்கிறது வந்து ஈஸி.
ஆனா பிரைவேட்ல முடிச்சா ஸ்ரீலங்கா நாட்டுல வேலை செய்யறங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பிரைவேட்டோ கவர்மெண்டோ கோர்ஸ் முடிச்சா வெளிநாட்டுல எங்கண்டாலும் நார்மலா வேலை செய்யலாம். சரியா? மற்றது வந்து சும்மா என்னையால நார்மலா கேள்வி சாமான் என்னையாலும் கேட்கணும்னு சொன்னா கேளுங்க.